எஸ் வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து நியூ சிலபஸ் யூனிட் 7 என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதுதான் நியூ சிலபஸ்ல உள்ள டைட்டில். ஆக்சுவலா ஓல்டு சிலபஸ்ல உள்ள டைட்டில் வந்து இப்ப நான் பேசுறது நல்லா தெளிவா கேட்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிஸ்பிளேல சிலபஸ் காமிச்சிருக்கேன், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஓல்டு சிலபஸ்ல வந்து ஈக்காலஜி அப்படின்னா ஒரு டாபிக் இருக்கும். நல்லா கவனிங்க, இன்னைக்கு கிளாஸை வந்து நல்லா கவனிங்க. ஏன்னா நீங்க ஈக்காலஜி தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா ஓல்டு சிலபஸ்க்கும் நியூ சிலபஸ்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு, நிறையவே டிஃப்ரெண்ட் இருக்கு. ஆனா ஓல்டு சிலபஸ்ல உள்ள எல்லா ஈக்காலஜி டாபிக்கும் நியூ சிலபஸ்ல இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் நிறைய நான் சொல்றேன் எந்த ஏரியா தான். சரி, இப்ப ஓல்டு சிலபஸ் லைட்டா சொல்லிடுறேன். ஆக்சுவலா யூனிட் 8 ஓல்டு சிலபஸ்ல என்னன்னா, பிஜி ஓல்டு சிலபஸ்ல இம்யூனாலஜி அண்ட் என்விரான்மெண்டல் பயாலஜின்னு இருக்கும். ஸோ அந்த என்விரான்மெண்டல் பயாலஜி தான் நான் இன்னும் உங்களுக்கு கொடுக்கல. நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸ் தருவேன், சரியா? அந்த என்விரான்மெண்டல் பயாலஜில என்னென்ன சார் இருக்கு அப்படின்னு கேட்டா லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அது மாதிரி பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள், ஈகோசிஸ்டம், ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஈகாலஜிக்கல் எனர்ஜெட்டிக்ஸ், ஈகாலஜிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ப்ரொடக்டிவிட்டி, ஃபுட் செயின், ஃபுட் வெப், பிரமிட். இவ்வளவுதான். இதான் ஓல்டு சிலபஸ் உள்ள 8th யூனிட்ல என்விரான்மெண்டல் பயாலஜி. அதே இது வந்து 9th யூனிட்லயும் கொஞ்சம் ஈக்காலஜி வரும். நல்லா ஞாபகம். ஆல்ரெடி இது எல்லாமே டீட்டெயிலா நீங்க படிச்சிட்டீங்க 9th யூனிட் ஓல்டு சிலபஸ்ல. அதுல வந்து என்ன இருக்குன்னா, ஜூசியோகிராஃபி ஆஃப் இந்தியன் வைல்ட் லைஃப் மேமல்ஸ்ல ஆரம்பிச்சு அந்த கொஞ்சம் பிஹேவியர் அது வரைக்கும் ஃபுல்லாவே இருக்கும். அது கொஞ்சம் இங்க எவல்யூஷன் கொஞ்சம் மாறி இருக்கு. 10th யூனிட்லயும் மேன் அண்ட் பயோஸ்பியர்னு சொல்லி கொஞ்சம் ஈக்காலஜி இருக்கு. அது ரொம்ப பெருசா ஒன்றும் கவர் ஆகாது 10th யூனிட். பட் 8th யூனிட் 9th யூனிட் ஓல்டு சிலபஸ் கவர் ஆகும். நான் 8th யூனிட்டுக்கான அந்த ரெக்கார்டட் கிளாஸ் கூடிய சீக்கிரம் நான் கொடுப்பேன், சரியா? சரி, அப்ப ஓல்டு சிலபஸ் பொறுத்தளவு 8th யூனிட், 9th யூனிட், 10th யூனிட் இந்த 3 யூனிட் சேர்ந்து தான் நான் ஈக்காலஜின்னு சொல்லி யூனிட் 9 கொஸ்டின் பேங்க் 9 கொடுத்துருப்பேன். கொஸ்டின் பேங்க் 9 ஈக்காலஜின்னு கொடுத்துருப்பேன். 8, 9, 10ல உள்ள ஈக்காலஜி மட்டும் கம்பைன் பண்ணி, சரியா? அப்ப நான் ஈக்காலஜி டெஸ்ட்னு சொல்லிட்டா ஃபுல் போர்ஷன் ஆஃப் நியூ சிலபஸ் அப்படின்னு சொன்னாவே ஓல்டு சிலபஸ் உள்ள இந்த 3 யூனிட் ஈக்காலஜி நீ கண்டிப்பா பார்க்கணும். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சோ இதை தாண்டி வேற என்னென்ன இருக்கோ அதுதான் நான் இப்ப நியூ சிலபஸ்ல நடத்த போறேன். நான் எதெல்லாம் நியூ சிலபஸ்ல இருக்கு, எது ஓல்டு சிலபஸ் இப்பயும் திரும்ப நான் ரீகால் பண்ணிடுவேன் உங்களுக்கு, சரியா? சோ அப்ப நிறையவே இருக்குது, நிறைய டாபிக் இருக்குது. ஈவன் யூஜி சிலபஸை தாண்டி இருக்கு. யூஜிலேயே ஈக்காலஜி ரொம்ப இருக்கும். யூஜி சிலபஸ் தாண்டியே பிஜில இருக்குது. மோஸ்ட்லி சிஎஸ்ஆர் கவர் பண்ண மாதிரி இருக்குது, சரியா? ரைட். சோ நிறைய சப் டாபிக்ஸ் இருக்கு, நிறைய சப் டாபிக். சார் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா, கண்டினியூஸா டிஸ்டர்ப் பண்ணா அவங்கள வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க சார். நிறைய சப் டாபிக். நீங்க மெட்டீரியல் எப்படி சொல்றது, சிலபஸை பார்த்து ஃபர்ஸ்ட் பயப்படக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா மற்ற இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டுக்கும் சூர்யாவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். எதை பார்த்தும் பயப்படவே கூடாது. நான் இருக்கேன், டேஸ் வரைக்கும் நான் இருப்பேன். என்னன்னா இவ ஈக்காலஜி சிலபஸை பார்த்தாலே இங்க பாருங்க, இங்க ஸ்டார்ட் பண்ணி பாருங்க எது வரைக்கும் போகுதுன்னு பாருங்க, எவ்வளவு தூரம் இருக்கு பாருங்க. இது வரைக்கும் இருக்கு. ஆல்மோஸ்ட் இது ஒரு பேஜா, இங்கிட்டு ஒரு half பேஜ், 1.5 பேஜ் இருக்கு டைப்பிங்லயே. இவ்வளவு இருக்குதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அதுல வேற ஒண்ணும் கிடையாது. இருக்கிற ஒரு டாபிக்க சப் டாபிக்கா இதுல பிரிண்ட் போட்டு வச்சிருக்கு, சப்ஹெட்டிங் போட்டு வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் பெருசா வித்தியாசம் கிடையாது, பாத்துக்கலாம். சோ அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓல்டு சிலபஸ்ல யூனிட் 8, யூனிட் 9, யூனிட் 10ல உள்ள ஈக்காலஜி எல்லாமே பாத்துக்கணும். நியூ சிலபஸ்ல ஒரே ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்கேன், அது வந்து யூனிட் 7. யூனிட் 7 டைட்டில் இதான் போட்டிருப்பேன், யூனிட் 7 போட்டு டைட்டில் என்விரான்மெண்ட் அண்ட் கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஒரே ஒரு மெட்டீரியல் தான். இந்த மெட்டீரியல் இல்லைன்னா படிக்கவே முடியாது. எத்தனை பேர் கையில மெட்டீரியல் இல்லாம இருக்கீங்க எனக்கு தெரியல. மெட்டீரியல் இல்லாம வாய்ப்பே இல்லை. நெக்ஸ்ட் வந்து அந்த ஓல்டு சிலபஸ்ல ஈக்காலஜி நான் நடத்தாட்டா கூட நீங்க படிச்சுக்கலாம். ஆனா நியூ சிலபஸ்ல உள்ள ஈக்காலஜி கொஞ்சம் வேகா இருக்கும். ஏன்னா எல்லாமே புதுசு, புது ஏரியா. அது எந்த ஏரியாவை படிக்கணும், நான் ஐ திங்க் 153 பேஜ் கொடுத்துருக்கேன். இந்த மெட்டீரியல்ல 153 பக்கம் கொடுத்துருக்கேன். ஸோ அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த 153 பக்கம் படிக்கணும், பிளஸ் நான் கொடுத்த ஓல்டு சிலபஸ் உள்ள மெட்டீரியலும் படிக்கணும், பிளஸ் பேசிக் கான்செப்ட் இருக்குது, கொஸ்டின் பேங்க் இருக்குது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் சேர்த்து எத்தனை கொஸ்டின் சார் வரும்? மேக்சிமம் நான் சொல்றேன் 10 to 12 கொஸ்டின். என்ன சார் இவ்வளவு படிச்சு 12 கொஸ்டின் தான் வருமா? அவ்வளவுதான் வரும். நான் 110க்கு கணக்கு வைக்கிறேன். 12 யூனிட் பாத்தீங்களா, 10 to 12 கொஸ்டின் பாசிபிள்.
கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் எந்த ஏரியால கொஸ்டின். மெட்டீரியல தாண்டாது. ஓல்டு சிலபஸோ இல்ல நியூ சிலபஸோ இல்ல கொஸ்டின் பேங்கோ இல்ல பேசிக் கான்செப்டோ மெட்டீரியல தாண்டாது. ஏன்னா நான் ஓல்டு சிலபஸ் வந்து ஃபுல்லாவே நிறையவே விஷயம் கொடுத்துருக்கேன். நியூ சிலபஸ்லயும் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் கொடுத்துருப்பேன். கொஞ்சம் வந்து ஷார்ட்டா கடைசி ரிவிஷனுக்கு எப்படி யூஸ் ஆகுமோ அது கொடுத்துருக்கேன். கொஞ்சம் இது எலாபரேட்டா கொடுத்துருக்கேன். சரியா? 2 படிச்சா போதும். இது படிச்சாலே போதும். இதுக்கு மேல வேண்டாம். 153 பேஜஸ் இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் நான் அடுத்த டெஸ்ட் வரும்போது நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. ஆனா டாபிக் வைஸா பார்க்கும்போது மினிமமா நிறைய இருந்தாலும் கொஸ்டின்ஸ் வந்து நான் வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் கேட்பேன். ஏன்னா நான் 50 கொஸ்டினும் 80 கொஸ்டினும் 100 கொஸ்டினும் எடுக்கணும். ஆனா ஃபைனல் டிஆர்பில 10 to 12 கொஸ்டின்ஸ் தான் பாசிபிள். அப்ப ஏதாவது டாபிக்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். எப்படிலாம் வர வாய்ப்பு இருக்கு அதை பார்த்துட்டு நம்ம சிலபஸ்க்குள்ள போகலாம். எப்பயுமே நம்ம அப்படிதான் செய்வோம். ரைட். சிலபஸ் நீங்க ஆல்ரெடி நீங்க வச்சிருப்பீங்க, சிலபஸும் வச்சிருப்பீங்க. ஏற்கனவே ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் சிலபஸையும். ரைட். ஸோ இதுல இல்லைன்னா சில யூனிட்ல வந்து நான் பின்னாடியே நான் கொடுத்துருப்பேன். சில யூனிட்ல கொடுத்துருப்பேன். சம்டைம் வந்து கொடுக்காம இருந்திருக்கலாம் மேபி. ஓல்டு சிலபஸ்னா பேசிக் கான்செப்ட்ல இருக்கும். அதுவும் பார்த்துக்கோங்க. சரி, நியூ சிலபஸ்ல சில யூனிட்ல கொடுத்துருப்பேன். சில இருந்து கொடுக்கலன்னு நீங்க பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க என்விரான்மெண்ட். இதுல வந்து என்விரான்மெண்ட்ல இதுல பிசிக்கல் என்விரான்மெண்ட். இதுதான் பிசிக்கல் என்விரான்மெண்ட்னு சொன்னாவே இதுல வந்து பயாட்டிக் என்விரான்மெண்ட், அதாவது பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக் இன்ட்ராக்ஷன். இது பழைய சிலபஸ் அப்படியே இருக்கு. எப்பயுமே ஒரு கொஸ்டின் பயாட்டிக் அண்ட் ஏபயாட்டிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மா வரும். சரியா? இதுல எது வரைக்கும் இந்த ஹேபிட் அண்ட் நிச் வரைக்குமே ஆல்மோஸ்ட் ஹேபிட் அண்ட் நிச் வந்து இது வரைக்கும் வச்சு இதான் ஓல்டு சிலபஸ். இந்த ஹேபிட் நிச் அடுத்த டைட்டிலுக்கு வந்துடும். இது கண்டிப்பா ஒரு கொஸ்டின் மோஸ்ட்லி ஏபயாட்டிக் அண்ட் பயாட்டிக். ஏபயாட்டிக் அண்ட் பயாட்டிக் வந்து ஏபயாட்டிக்னா நான் லிவிங் திங்ஸ். எதெல்லாம் வந்து நான் லிவிங்ஸ் இருக்கோ அந்த ஃபேக்டர் ஃபுல்லா வரும். பயாட்டிக் பொறுத்தளவு ஒரே ஒரு டேபிள்ஸ். சரியா? அதுல அப்ப இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். 8வது யூனிட்ல வரும். இது பயாட்டிக் ஏபயாட்டிக் அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. ரைட். இந்த ஏரியா புதுசு. எது? நிச், ஹேபிடேட் அண்ட் நிச் சொல்லுது. அப்ப கான்செப்ட் ஆஃப் ஹேபிடேட் அண்ட் நிச் இதெல்லாம் அதே மாதிரி நிச் வித்துன்னு என்ன, நிச்சோட ஓவர்லாப் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் வேகாதான் இருக்கும். நீங்க படிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நடத்தும் போது பாருங்க, நல்லா கவனிங்க. எந்த ஏரியாத்துல எப்படி கொஸ்டின் வரும்னு சொல்லுவேன். நெக்ஸ்ட் நான் கொஸ்டின் வரும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படித்தான் வருமானு நீங்களே ஒரு லேர்ன் பண்ணிக்கிறீங்க. அவ இதை பத்தி ஒரி பண்ண வேண்டாம். சரியா? நம்ம ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் என்னன்னு படிச்சிருப்போம் ஓல்டு சிலபஸ்ல. நிச்சும் படிச்சிருக்கோம். நிச்சுன்னு இல்லாட்டாலும் நிச்சை பத்தி நான் கண்டிப்பா ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருக்கேன். ஸோ அதே தான் அந்த கான்செப்டை பத்தி பார்க்க போறோம். ஹேபிடேட் என்ன, நிச்சுன்னு என்ன, நிச்சோடைய வித்து இல்லைன்னா பெர்த்னு கூட சொல்லலாம். சில புக்ல வந்து பெர்த்ன்னு தான் போட்டிருப்பாங்க. அகலம் அண்ட் ஓவர்லேப். 2 நிச்சோட எப்படி ஓவர்லேப் ஆகுது அதை பத்தி டீடைல் இது. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ரிலேஷன் நிச். இது நிச் ரிலேஷன் தான். அண்ட் ரிசோர்ஸ் ஆஃப் பேட்டர்னிங் சொல்லக்கூடியது. சரியா? இது வந்து இதுவும் நிச்சுக்கு, இது எல்லாமே நிச்சு ஹேபிடேட் ரிலேட்டட் தான் சார். அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது எல்லாமே ஹேபிட் அண்ட் நிச்சுக்குள்ள வர்றதா. ஸோ இதுல எத்தனை கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்குன்னா, ஒரு கொஸ்டின் வந்து இந்த ஏபயாட்டிக் பயாட்டிக்ல வரும். நிச்சில இருந்து ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. 1 or 2 கொஸ்டின் இந்த டைட்டில் இருந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். அடுத்தது பாப்புலேஷன் ஈகாலஜி. இதுவும் புதுசுதான், பழசுல கிடையாது. இருந்தாலும் பழசுல நான் லைட்டா சொல்லியிருப்பேன். ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்க மாட்டேன். ஓகேவா? இங்க கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். இதுல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் பாப்புலேஷன் growth curve அது எப்படி இருக்குது, அந்த growth curve வந்து எப்படி இருக்குது, பர்டிகுலரா அந்த எஸ் ஷேப்டு கர்வ், ஜே ஷேப்டு கர்வ், சரியா? எது வந்து சிக்மாய்டு கர்வ், அந்த மாதிரி கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. பாப்புலேஷனோட கேரக்டர், இதுல இருந்து இந்த டெத் ரேட், பர்த் ரேட் அதெல்லாம் இதுல தான் வரும் சார். சரியா? நெக்ஸ்ட் பாப்புலேஷன் ரெகுலேஷன்ஸ் அது எப்படி இருக்குது. ஐ மீன் லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இதுல இந்த ஆர் செலக்ஷன், கே செலக்ஷன், இது சிலபஸ் இல்லாத போதே நான் கேட்பேன். நீங்க பழைய சிலபஸ்ல பாருங்க, கொஸ்டின்ஸ் பாருங்க. ஆர் செலக்ஷன் என்ன, கே செலக்ஷன் என்ன. ஸோ கொஸ்டின் என்னோட கெஸ் இந்த ஆர் செலக்ஷன், கே செலக்ஷன் ஹிஸ்டரி, அதாவது லைஃப் ஹிஸ்டரி ஆஃப் ஸ்ட்ராட்டஜி, இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த கான்செப்ட் ஆஃப் த மெட்டா பாப்புலேஷன். இதுல இந்த டீம், இதுவும் நம்ம ஈகாலஜி ரிலேட்டடா படிச்சிருப்போம். இதுவும் சாரி நாட் ஈகாலஜி, எவல்யூஷன் ரிலேட்டடா ஐ திங்க் 9th யூனிட்லயும் வரும். 9th யூனிட் செலக்ஷன் சொல்லிட்டு படிச்சிருப்போம். அங்கேயும் இது பார்த்துருப்போம். சரியா? நெக்ஸ்ட் டிஸ்போசல் அண்ட் இன்டர்மீடியட் எக்ஸ்பெரிமெண்ட், ஏஜ் ஸ்ட்ரக்சர் பாப்புலேஷன்ல உள்ளதா. சரியா? ஸ்ட்ரக்சர்டு பாப்புலேஷன், ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன், இது வரைக்கும் பாப்புலேஷன் வரும். இதுக்கு அடுத்து ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன் போயிடும். இது வரைக்கும் ஒன் டைப் ஆஃப் டாபிக்.
ரிலேட்டட் அபவுட் பாப்புலேஷன். சரியா? சோ அப்ப இதுல ஒரு கொஸ்டின், இது இந்த ஃபர்ஸ்ட் சொன்ன பாப்புலேஷன்ல இந்த ஏரியா வரைக்கும் ஒரு கொஸ்டின் வரலாம். அடுத்தது இந்த ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன்ல ஒரு கொஸ்டின் வரலாம். சோ அப்போ 1 or 2 கொஸ்டின்ஸ் இதுலயும் எப்படி 1 or 2 கொஸ்டின் பாப்புலேஷன் ஈகாலஜில 1 or 2 கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுல ஸ்பீசிஸ் இன்டராக்ஷன்ல டைப்ஸ் ஆஃப் இன்டராக்ஷன் இதுவும் நம்ம ஏற்கனவே ரொம்ப படிச்சிருக்கோம் சார். ஓல்டு சிலபஸ்ல படிச்சுவோம். இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் இந்த ஈகாலஜில விட எவல்யூஷன்ல படிச்சிருக்கோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பீசிஸ்ல இன்டர் ஸ்பெசிபிக் வித்தின் த ஸ்பீசிஸ்க்குள்ளயா, பிட்வீன் த ஸ்பீசிஸ்க்குள்ளயா, டிஃபரெண்ட் ஸ்பீசிஸ்க்குள்ளயா, அது இன்டர் ஸ்பெசிபிக் இன்ட்ரா ஸ்பெசிபிக் காம்படிஷன். அதுல ஸ்பெசிபிக் என்ன எக்ஸாக்டா ஹெர்பிவோரஸ் கார்னிவோரஸ் அப்படின்னு ஒரு 2 இது. சரியா? ஹெர்பிவோரஸ் கார்னிவோரஸ் அதுல காம்படிஷன் டேமன். இது வந்து பாலினேஷன் கொஞ்சம் வித்தியாசமான, இது கொஞ்சம் சிஎஸ்ஆர் சிலபஸ் சார். இது கொஞ்சம் பாட்டனி ரிலேட்டடா வரும் சார். பாலினேஷன் அந்த போலன்கிற எப்படி பாலினேஷன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா இதுல வரும். இது பாட்டனி ரிலேட்டட் தான் இருந்தாலும் பார்ப்போம். நெக்ஸ்ட் சிம்பியாசிஸ். இதுல வந்து இது ஆல்மோஸ்ட் பயோட்டிக் கம்யூனிட்டி வருதுங்களா, இந்த சாரி இங்க இருக்கு பயோட்டிக், இதுலயே இந்த இது வரும் சிம்பியாசிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு அந்த ஸ்பீசிஸ் இன்ட்ராக்ஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாப்புலேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ 1 or 2 கொஸ்டின்ஸ் பாசிபிள் ஃபார் த பாப்புலேஷன் ஈகாலஜி. ஓகேவா? ரைட். அடுத்தது கம்யூனிட்டி ஈகாலஜி. இது என்ன சார்? கம்யூனிட்டி எ குரூப், த நேச்சர் ஆஃப் த கம்யூனிட்டி, த கம்யூனிட்டி ஸ்ட்ரக்சர் எல்லாமே அது ஒரு லைன்ல உள்ளது அப்படியே பிட்டா சப் ரேட்டிங்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அட்ரிபியூட், லெவல் ஆஃப் த ஸ்பீசிஸ், டைவர்சிட்டி, இதுல தான் இந்த ஆல்பா பீட்டா காமா டைவர்சிட்டி இதெல்லாம் கொஞ்சம் பழைய சிலபஸ்லயும் சொல்லியிருப்பேன். பட் இதுல ரொம்ப எலாபரேட்டா நம்ம இதுல பார்ப்போம். சரியா? கம்யூனிட்டி காலேஜ்ல அண்ட் நெக்ஸ்ட் அது மெஷர்மெண்ட் அண்ட் எட்ஜ் ஈக்கோட்டோன் இதெல்லாம் நிறைய தடவை ஓல்டு சிலபஸ்லயே சொல்லியிருப்பேன். எட்ஜ் எஃபெக்ட், ஈக்கோட்டோன் என்ன, சரியா? அதே மாதிரி ஆல்பா டைவர்சிட்டி, பீட்டா காமா டைவர்சிட்டி, இது எல்லாமே அந்த கம்யூனிட்டியில வரக்கூடியது. ஸோ கம்யூனிட்டி காலேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின் தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கம்யூனிட்டி காலேஜ்ல ஒரு கொஸ்டின், இது எதுவுமே ஓல்டு சிலபஸ்ல இல்லாட்டாலும் இந்த எட்ஜ் எஃபெக்ட் அண்ட் ஈக்கோட்டோன்ஸ், ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி ஓல்டு சிலபஸ்லயும் நான் கொடுத்துருக்கேன். நீங்க வேணா பாருங்க. சரியா? ரைட். அடுத்தது ஈகாலஜிக்கல் சக்சஷன். இது நான் இது ரொம்ப முக்கியம் சார். சப்போஸ் இதுல ஒரு கொஸ்டின் தான் என்னுடைய கெஸ், மேபி இன்னொரு கொஸ்டின் கேட்க நினைச்சா இதுல தான் சார் கேட்பாங்க. இது ரொம்ப இது ஈஸியான ஏரியா தான் ஈகாலஜிக்கல் சக்சஷன். இது 1 or 2 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல ஒரு கொஸ்டின் வர்றது வாய்ப்பு இருக்கு. ஈகாலஜி சக்சஷன் நான் ஈகாலஜில நடத்தும் போதே ஒவ்வொரு இடையும் சொல்லுவேன். ஓல்டு சிலபஸ் நடத்தும் போது சார் ஒரு நியூ சிலபஸ் அப்டேட் ஆனா இந்த டைட்டில் கண்டிப்பா வரும் அப்படின்னு சொன்னா அதுமே வந்துருது. இதுல டைப்ஸ் ஆஃப் சக்சஷன், சரியா? அதுல என்ன மெக்கானிசம் நடக்குது, வாட் ஆர் த சேஞ்சஸ் இன்வால்வ் ஃபார் சக்சஷன், அது மாதிரி கான்செப்ட் ஆஃப் கிளைமேக்ஸ், அந்த ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதுல மோஸ்ட்லி கொஸ்டின் எதுல வரும் தெரியுமா? டைப்ஸ்ல தான் வரும். ஒரு கொஸ்டின் வந்தா இதுல எப்படி செலக்ட் பண்ணாலும் ஒரு 5 to 8 கொஸ்டின் இருக்கு சார். ஈகாலஜிக்கல் சக்சஷன்ல நல்லா சொன்னா 5 தான். இல்ல இன்னும் கொஞ்சம் டீடைலா சொல்லணும்னா கூட ஒரு 5 வச்சுக்கோங்க. 10 கொஸ்டின் தான். 10 கொஸ்டின் படிச்சா ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். அதுல மெயினா அந்த டைப்ஸ் ஆஃப் ஈகாலஜிக்கல் சக்சஷன் இருக்குது. நான் நடத்தும் போது சொல்றேன். ரொம்ப ஈஸி. இது யூஜிலையும் உண்டு. யூஜில நான் எப்பயும் சொல்றதான். அந்த 5 கொஸ்டின் சொல்லுவேன். அந்த 5ல 1 வரும்னு சொல்லுவேன். கண்டிப்பா வந்தது. யூஜிலையும் வந்தது. சரியா? அப்ப அதை தாண்டிலாம் வரவே வராது. நான் பார்க்காத கொஸ்டினே கிடையாது. ஸோ அப்ப இது ஒரு கொஸ்டின் பாசிபிள். சப்போஸ் 1 or 2 கொஸ்டின் இந்த கம்யூனிட்டி காலேஜ்ல 1 or 2 கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். அடுத்தது ஈகோசிஸ்டம் ஈகாலஜி. இது கொஞ்சம் ஓல்டு சிலபஸ் கவர் ஆகும் சார். ஈகோசிஸ்டம் ஏன்னா நம்ம டைட்டில் ஈகோசிஸ்டம் இருக்கிறவ ஓல்டு சிலபஸ்ல கவர் ஆகும். இதுல வந்து ஈகோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் பாருங்க. ஈகோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலா இதுல மெயினா அடுத்து ஈகோசிஸ்டம் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு சார். கான்செப்ட் ஆஃப் ஈகோசிஸ்டம் சொல்லி 8வது யூனிட்ல இருக்கும் பாருங்க. டைட்டில் கான்செப்ட் ஆஃப், அதுல எல்லாமே இதுல கவர் ஆயிடும். சரி, ஈகோசிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அங்க நான் என்ன சொல்லியிருப்பேன் தெரியுமா? பாண்ட் ஈகோசிஸ்டம் பத்தி ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருப்பேன் ஓல்டு சிலபஸ்லயும். இப்போ நியூ சிலபஸ்லயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ கொஸ்டின் கேட்ட அந்த பாண்ட் ஈகோசிஸ்டம், ஏன்னா ஒரு டிபிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னாவே அது பாண்ட் ஈகோசிஸ்டம் தான். ஒரு ஈகோசிஸ்டத்தை பத்தி படிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு பாண்ட் ஈகோசிஸ்டத்தை பத்தி, அதாவது குளம், பாண்டுன்னு என்னன்னு தெரியுங்களா? குளம், குளத்தோட ஈகோசிஸ்டத்தை படிச்சாலே ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஈகோசிஸ்டம் படிச்ச மாதிரி. அப்ப கொஸ்டின் கேட்டா அதுலதான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பிரைமரி ப்ரொடியூசர் யாரு, செகண்டரி ப்ரொடியூசர் யாரு, அது எல்லாமே இதுல கீழே வரும் பாருங்க. அந்த டைட்டில் ஃபங்க்ஷன்ஸ், அதுலயே தான் எனர்ஜி ஃப்ளோ. நெக்ஸ்ட் மினரல் சைக்கிள்,
நல்லா கவனிங்க. அங்க பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்னு படிச்சிருப்போம். பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு படிச்சிருப்போம். சரியா? அததான் இங்க அது ஐ திங்க் அது அங்க 10வது யூனிட்ல வருமா இல்ல 8வது 9வது யூனிட்ல வரும்னு நினைக்கிறேன். 9வது யூனிட்ல வரும் நினைக்கிறேன். பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள். சரியா? சரி. அதுல நல்லா கவனிங்க. இதுல கார்பன், நைட்ரஜன், பாஸ்பரஸ். ஆனா ஓல்டு சிலபஸ்ல ஆக்சிஜன் இன்னொன்னு ஏதோ ஒண்ணு கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். ஆக்சிஜன் வாட்டர். எஸ், ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் சைக்கிள் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் படிக்க வேண்டாம். அந்த ஓல்டு சிலபஸ்ல அந்த கார்பன் சைக்கிள், நைட்ரஜன் சைக்கிள், பாஸ்பரஸ் சைக்கிள் மட்டும் படிங்க. ஓல்டு சிலபஸ்ல பக்காவா கொடுத்துருக்கேன் சார். சரியா? அதேயோட வாட்டர் சைக்கிள் கொடுத்துருப்பேன். இன்னொன்னு என்ன சொன்னேன்? எனிவன்? அதெல்லாம் வேண்டாம். நம்ம புது சிலபஸ் படி அந்த மினரல் சைக்கிள் இந்த 3 மட்டும் படிச்சா போதும் சார். அதுல மேக்சிமம் அது எப்படி நடக்குது, இதுல எனர்ஜி ஃப்ளோ எப்படி நடக்குது அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஓல்டு சிலபஸ்ல தான். பிரைமரி ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்ஷன், டெர்சரி ப்ரொடக்ஷன், அதே மாதிரி டீகம்போசர்ஸ், ஒரு பிரைமரிஸ்ல ஒரு டீகம்போசர்ஸ் எப்படி இருக்குது சரியா? அண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் இந்தியன் இது கிடையாது சார். இது நியூ சிலபஸ் சார். இது வரைக்கும் தான் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. இது வரைக்கும் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. சரியா? இது வந்து யூஜி சிலபஸ்ல உண்டு. யூஜி சிலபஸ்ல இதுவும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சப்போஸ் டைப்ஸ் ஆஃப் ஈகோ சிஸ்டம் நம்ம நியூ சிலபஸ் வந்தா இது வரும்னு நான் நடத்தும் போதே சொல்லியிருக்கேன். ஸோ அதுல பர்டிகுலர் இந்தியன் ஈகோ சிஸ்டம் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஏன்னா இந்தியாவை தாண்டி நிறைய ஈகோ சிஸ்டம்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சிலபஸ்ல பெருசா இன்க்ளூட் பண்ணலாம். இது ஆக்சுவலா ஐஎஃப்எஸ் சிலபஸ்ல இதே தான். இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு ஒரு சிலபஸ் இருக்குது. அங்கே அதே நான் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் இதே தான் கொடுத்திருந்தாங்க. இந்தியன் ஈகோ சிஸ்டம் தான் கொடுத்திருந்தாங்க. அதுல ஸ்ட்ரக்சர் இதுல பாருங்க, டெரஸ்ட்ரியல்ல ஃபாரஸ்ட் ஈகோ சிஸ்டம், கிராஸ்லேண்ட் ஈகோ சிஸ்டம், அதே மாதிரி அக்வாட்டிக்ல இந்த 2 படிச்சா போதும். ஏன்னா டெரஸ்ட்ரியல்ல நிறைய இருக்கு சார். துந்துரான் இருக்குது, நிறைய இருக்கு. அதெல்லாம் படிக்க வேண்டாம். யூஜில இதை விட அதிகமா இருக்கும் சார் சிலபஸ். யூஜில இதை விட அதிகம் சிலபஸ். நம்மளுக்கு பரவாயில்ல. அங்க டெரஸ்ட்ரியல் ஈகோ சிஸ்டம்ல ஏகப்பட்ட ஈகோ சிஸ்டம் படிக்கிற மாதிரி நம்மளுக்கு வித்தின் பிராக்கெட்ல கொடுத்துட்டாங்க. ஃபாரஸ்ட் படிச்சா போதும், கிராஸ்லேண்ட் படிச்சா போதும். அப்ப இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் படிச்சா போதும். வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் படிக்க வேண்டாம். அக்வாட்டிக் பொறுத்தளவு ஃப்ரெஷ் வாட்டர்ல மெயினா நம்ம எதை படிப்போம்? அந்த பாண்டை படிச்சிருவோம். பாண்டுனாவே ஃப்ரெஷ் வாட்டர் முடிஞ்சு வச்சு. நெக்ஸ்ட் மெரைன், நெக்ஸ்ட் எஸ்டரி. இதுவும் அக்வாட்டிக்ல இந்த 3 மட்டும் படிச்சா போதும். முன்னாவே உள்ள எல்லாமே வந்துடும். ஃப்ரெஷ் வாட்டர் பாண்டு படிச்சாலே ஃப்ரெஷ் வாட்டர்ல வந்துடும். சரியா? ஸோ அப்ப ஈகோ சிஸ்டம் ஈகாலஜில இதுவும் அப்படிதான். 1 or 2 கொஸ்டின் பாசிபிலிட்டிஸ் சார். கண்டிப்பா அந்த இந்தியன் ஈகோ சிஸ்டம் பாத்தீங்களா, அதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம். ஈகோ சிஸ்டம் மத்த அந்த எனர்ஜி ஃப்ளோ அந்த இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரலாம் சார். இதுலதான் கொஞ்சம் இந்த பிரமிடும் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க சார். நம்ம பிரமிடு வந்து நல்லா கவனிங்க. பிரமிடு நான் ரொம்ப முக்கியம், நடத்தும் போது சொல்லியிருப்பேன். பிரமிட் ஓல்டு சிலபஸ்ல பிரமிட்ல இருந்து எப்பயுமே ஒரு கொஸ்டின் வரும். அங்க ஃபுட் செயின், அங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன், ப்ரொடக்டிவிட்டின்னு ஒரே டைட்டில் கொடுத்துட்டாங்க. இங்க அதே தான் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு கொடுத்துருக்காங்க. செகண்டரி, டெர்சரி, டீகம்போசர்ஸ் இது எல்லாமே இதுல வந்துடும். அமைதி இதுல வந்து ஃபுட் செயின் அண்ட் பிரமிட்னு கொடுத்துருப்பாங்க. இங்க பிரமிட் கொடுக்கலையா சார்? அப்ப பிரமிட் படிக்க வேண்டாம்னு நினைச்சிடாதீங்க. அது எனர்ஜி ஃப்ளோ, அந்த பிரைமரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னாலே அந்த பிரமிட்ல இதுக்குள்ள வந்துடும். அப்ப பிரமிடும் கண்டிப்பா படிச்சுதான் ஆகணும். பாத்துக்கோங்க. ரைட். ஸோ இது ஈகோ சிஸ்டம் ஈகாலஜி அப்படின்னா டைட்டில். அடுத்தது பயோ ஜியோகிராஃபி. இது வந்து நான் ஆக்சுவலா ஓல்டு சிலபஸ்ல இருக்கும். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓல்டு சிலபஸ்ல 9th யூனிட்ல ஃபர்ஸ்ட் டைட்டில் ஜூ ஜியோகிராஃபி இன் இந்தியன் வைல்ட் லைஃப் அனிமல்ஸ் இருக்கும், ஆர் மேமல்ஸ் இருக்கும். சரி, அதே மாதிரி பயோ ஜியோகிராஃபி உண்டு. ஸ்பெசிபிக்கா இதுல சொல்லியிருக்காங்க. பயோ ஜியோகிராஃபி, பயோ அப்படின்னாவே என்ன மீனிங்னா பயாலஜி, ஜியோனாவே லேண்ட். அதுக்குள்ள இதுல இருந்து மேஜர் டெரஸ்ட்ரியல் பயோம்ஸ், அதுல த தியரி ஆஃப் ஐலண்ட் பயோஜியோகிராஃபி. இதுல பாருங்க, பயோஜியோகிராஃபி ஜோன் இன் இந்தியா. இது மோஸ்ட்லி நான் பழைய சிலபஸ்ல கொடுத்துருக்கேன் சார். இது எல்லாமே நான் பழைய சிலபஸ், ஆனா புது சிலபஸ்லயும் நான் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். மேபி இதுல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இந்தியா பயோஜியோகிராஃபி, அதாவது வேர்ல்டு லெவல்லயும் நான் சொல்லியிருப்பேன். பழைய சிலபஸ்ல நீங்க பாருங்க, பயோஜியோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு லெவல்ல என்னென்னலாம் இருக்கு, இந்தியால என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். அத ஒரு ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இப்பயும் நான் இந்த நடத்தும் போது சொல்றேன். ஸோ இந்திய பயோஜியோகிராஃபில இருந்து ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா?
ரைட். அடுத்த டைட்டில் வந்து பயோடைவர்சிட்டி. இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு சார். பயோடைவர்சிட்டி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாத்தீங்களா? பயோடைவர்சிட்டில நீங்க வந்து மோஸ்ட்லி பழைய சிலபஸ்ல இருக்குது பயோடைவர்சிட்டின்னு சொல்லிட்டு. சரியா? நீங்க வந்து அதுல உள்ளதை ஃபுல்லாவே நல்லா பார்த்துக்கணும். பயோடைவர்சிட்டில நேச்சுரல் ரிசோர்ஸ், அது மாதிரி கன்சர்வேஷனு, வைல்ட் லைஃப், அது எல்லாமே 9th யூனிட் இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிட்டீங்க நீங்க. 9th யூனிட் பிஹேவியருக்கு முன்னாடி இருக்கும். சரியா? இது வாட் இஸ் மீன் பை டெஃபினிஷன், டைப்ஸ் ஆஃப் ஹாட்ஸ்பாட். சரியா? இதுல நம்ம பார்க்காத ஒரு வேர்டு இதுதான் சார். நம்ம படிக்காத ஓல்டு சிலபஸ்ல படிக்காதது. ஃபிளாக்ஷிப் ஸ்பீசிஸ். இது வித்தியாசமா இருக்கு பாருங்க. இதுல வந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரே ஒரு கொஸ்டின் தான் இருக்கு சார் இதுல. நான் நடத்தும் போது சொல்றேன். அந்த கொஸ்டின் கேட்டா அந்த ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. சரியா? இது எல்லாமே நம்மளுக்கு ஃபெமிலியர். நெக்ஸ்ட் கீஸ்டோன் ஸ்பீசிஸும் ஃபெமிலியர் தான். ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன். அதுமாதிரி பயோடைவர்சிட்டி இதுவும் பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் எல்லாமே ரொம்ப 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 டீட்டெயிலா ஓல்டு சிலபஸ்ல இது எல்லாமே பார்த்துட்டோம். இது எல்லாமே என்னது ஓல்டு சிலபஸ்ல நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா? இது மட்டும் தான் பார்க்க அந்த ரெட்ல கொடுத்துருக்கேன். இது மட்டும் தான் இது பார்த்தாது. இதெல்லாம் ஓல்டு சிலபஸ்ல இன்ஸ்டிடியூ இருந்தாலும் இங்கேயும் லைட்டா நான் சொல்லியிருப்பேன். இன்ஸ்டிடியூ அண்ட் எக்ஸ்டிடியூ கன்சர்வேஷன், கான்செப்ட் ஆஃப் ப்ரொடெக்டட் ஏரியா, நேஷனல் பார்க், சாங்சுரி, ரெட் டேட்டா புக், கிரீன் ஜின் பேங்க். சரியா? அதே மாதிரி இது எல்லாமே உண்டு. த்ரெட் அண்ட் ஸ்பீசிஸ், என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ். இதுல பாருங்க முன்னாடி எல்லாம் பழைய சிலபஸ்ல இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. இதுல த்ரெட் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் சொல்லிட்டு கொஸ்டின் இதுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது ஒரு ஸ்பீசிஸ் கொடுத்துட்டு பிக் அவுட் த த்ரெட் அண்ட் ஆர் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ்னு கேட்கலாம். இதுல மோஸ்ட்லி இந்தியாவில் உள்ள த்ரெட் அண்ட் என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை நல்லா பார்த்துக்கணும் சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் salient feature of the Wildlife Protection Act 1972. இதே ஒரு கொஸ்டினா வந்திருக்கு நிறைய எக்ஸாம்பிள். வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எப்ப அப்படின்னு கேட்பாங்க. 1972 சிலபஸ் படிச்சாலே ஒரு கொஸ்டின் வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஆல்மோஸ்ட் இதுல இருந்து இது வரைக்கும் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு சார். ஒய்எஸ்னா ஓல்டு சிலபஸ். இதுல இந்த இல்லாத ஏரியா அந்த இது மட்டும் தான். இந்த ஒரு டைட்டில் மட்டும் தான் இல்ல. சரியா? மற்றது எல்லாமே ஓல்டு சிலபஸ். இதை விட எக்ஸ்ட்ராவே நான் கொடுத்துருக்கேன். நல்லா பார்த்துக்கணும். ரைட். அதுக்கு சப்மிட் பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்து பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002 இது ஓல்டு சிலபஸ்ல நான் கொடுத்துருக்கேன். ஆனா அது கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி அந்த டைட்டில்ல வரும். நீங்க வேணா பாருங்க. அப்ப இதுல 2 கொஸ்டின் கேட்கலாம். இந்த கொஸ்டின் கேட்கலாம், இந்த கொஸ்டின் கேட்கலாம். இந்த சிலபஸ்ல இந்த 2 கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்த த்ரெட் அண்ட் சர்வே கன்சர்வேஷன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி ஆஃப் இதுல பர்டிகுலரா பாருங்க. எல்லாத்தையும் கூட படிக்க இதுல எதனா ஸ்பெசிபிக்கா சொல்லிட்டாங்க. எலஃபன்ட்ஸ், டைகர், அது மாதிரி ஓலிவ் ரெடி, இது நெக்ஸ்ட் சி ஸ்டார்டைல், நெக்ஸ்ட் ஒயிட் ரப்சர்ட் த வல்ச்சர், நெக்ஸ்ட் டால்பின். இது மட்டும் இது என்ன சார்னா, அதாவது நிறைய வாஸ்டா படிக்க முடியாது. இப்ப சர்வல் கன்சர்வேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்துட்டாவே அது வந்து வாஸ்ட் சிலபஸ். அதுல ஸ்பெசிபிக்கா சில அனிமல் மட்டும் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப இந்த அனிமலை மட்டும் பார்த்தா போதும் சார். ஆனா இது நான் ஓல்டு சிலபஸ்லயும் கொடுத்துருக்கேன். ஆனா அங்க வந்து எப்படி கொடுத்துருப்பேன் ஓல்டு சிலபஸ்ல? இப்ப ஒன்னே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். டைகர்னா டைகர் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன் பாருங்க. ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருப்பேன். எலிஃபண்ட்னா எலிஃபண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். டர்ட்டல்னா டர்ட்டல் ப்ராஜெக்ட். கொஞ்சம் ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதெல்லாம் 9th யூனிட்ல நீங்க படிச்சிருப்பீங்க சார். 9th யூனிட் அதுல எல்லாமே இருக்கு. நீங்க இதெல்லாம் நல்லா டீட்டெயிலாவே படிச்சிருப்பீங்க. இது எல்லாமே வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ், கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸ் இன் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்னு டைட்டில் இருக்கும். 9th யூனிட்ல பார்ட் 1 அதுல படிச்சிருப்பீங்க. இந்த டைட்டில் ஃபுல்லாவே இருந்தாலும் இங்கேயும் நான் நடத்துவேன். இது எல்லாமே ஸ்பெசிபிக்கா சொன்ன வகை 1 2 3 4 5 6 இந்த 6 மட்டும் நல்லா இந்திய லெவல்ல மெயினா எங்கெங்க என்ன ப்ராஜெக்ட் நடக்குது, இதுக்கு எங்க ஏதாவது சாங்சுரிஸ் இல்லைன்னா நேஷனல் பார்க்ல இந்த அனிமல்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் எங்க தந்திருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க சிலபஸை பார்த்து பயப்படவே கூடாது. திரும்ப திரும்ப சொல்றதுதான். சரியா? அப்ப நம்ம சிலபஸை கரெக்டா நம்ம அந்த ஹாட்ஸ்பாட்டை மட்டும் பார்த்துட்டா போதும். அவன் இதை தாண்டி கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. நான் சொல்றேன் இந்த பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொன்னா இதுல எத்தனை கொஸ்டின் சார் கேட்பாங்க? 2 கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளவுதான். எது வரைக்கும்? இது வரைக்கும் இந்த இடத்துல இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க சார். இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நான் இதுலயே வந்து 20 கொஸ்டின் கேட்பேன். அது வேற. பயோடைவர்சிட்டிலே 20 கொஸ்டின் கேட்பேன். சரியா? இப்போ ஏன்னா நீங்க எல்லா ஏரியா படிக்கணும்.
அதுல ஏதாவது ஒண்ணுதான் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது நம்ம ஹாட்ஸ்பாட் ஏரியா ஃபுல்லா கரெக்டா நான் சொல்லி கொடுத்துருவேன். அதை மட்டும் நீங்க பார்த்தா போதும். சரியா? ரைட். ஸோ அடுத்த டைட்டில் என்விரான்மெண்டல் இஷ்யூ. இதுவும் ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. ஓல்டு சிலபஸ்ல 9th யூனிட்ல பார்ட் 1 அங்க என்ன இருக்கும் தெரியுமா? இதுவும் நான் நடத்தும் போது சொல்லியிருக்கேன் சார். இதுல வந்து என்விரான்மெண்டல் டீகிரடேஷன் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த என்விரான்மெண்ட் இவ்வளவுதான் டைட்டில் இருக்கும் ஓல்டு சிலபஸ்ல. அததான் சார் இங்க பெருசா ஒரு 5 லைனா கொடுத்துருக்காங்க சார். வேற ஒண்ணுமே கிடையாது. அவே பயப்படாதீங்க. ஸோ கண்டிப்பா இந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ல இருந்து 2 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. சில இது மட்டும் ஓல்டு சிலபஸ்ல இல்லாம இருக்கு. அது எது நான் சொல்றேன் நான். சரியா? ஃபர்ஸ்ட் என்விரான்மெண்டல் இஷ்யூ. அங்க வந்து 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் தந்திருப்பேன். நீங்க பார்த்திருப்பீங்க ஓல்டு சிலபஸ்ல 9th யூனிட் பார்ட் 1ல. சரியா? அதே தான் இதுவும். டெஃபினிஷன், பொல்யூஷனோட டெஃபினிஷன். பொல்யூஷன் என்ன? டைப்ஸ்னா டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன். ஏர் பொல்யூஷன், வாட்டர், லேண்ட், நாய்ஸ், அந்த மாதிரி. சோர்ஸ், எஃபெக்ட், அவ்வளவுதான். எல்லாமே இதுக்குள்ள அடங்கிருச்சு. இதுல ஸ்பெசிபிக்கா சொல்லிருக்காங்க பாருங்க. குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச், the glacier melting and raising sea level, flood, drought, இதெல்லாம் என்ன சார்? இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே பொல்யூஷனால ஏற்படக்கூடிய எஃபெக்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. அத எஃபெக்ட்னு சொன்னாவே முடிஞ்சு வச்சு. அதுவும் இதெல்லாம் இப்படி ஒவ்வொரு லைனா கொடுக்கும்போது, வேர்டா கொடுக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப இருக்கே சிலபஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இது எல்லாமே நான் ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன். நீங்க பாருங்க. சரியா? ரைட். அடுத்தது இதுவும் நான் கொடுத்துருக்கேன் ஓல்டு சிலபஸ்ல. பஃபர் ஜோன். அதுல வந்து 3 டைப் ஆஃப் ஜோன் இருக்கும். அதுல கிரியேட்டிங் த பஃபர் ஜோன்ஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இதுல பஃபர் ஜோன் கூட ஓல்டு சிலபஸ்ல இருக்கு. இப்ப நான் சொல்றது கொஞ்சம் ஓல்டு சிலபஸ்ல ரொம்ப இருக்காது, கம்மியா இருக்கும். இப்ப நியூ சிலபஸ்ல இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்ப்போம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரொம்ப இருக்காது. அதுமாதிரி கார்பன், இதுவும் ரொம்ப இருக்காது. கார்பன் சிங்க். ஆனா இல்லாமே இந்த ஏரியால நான் ஓல்டு சிலபஸ்ல 1 or 2 கொஸ்டின் கேட்டிருப்பேன். நீங்க நல்லா பாருங்க. ஏன்னா இதெல்லாம் பொல்யூஷன் ரிலேட்டடா உள்ளது. கார்பன் ஃபுட் பிரிண்ட், கார்பன் கிரெடிட், அது மாதிரி கார்பன் ட்ரேடிங், கார்பன் பட்ஜெட். இது ஃபுல்லா இது எல்லாமே சார். ஐ திங்க் ஸ்கூல் புக்கு ஈகாலஜி 12th தான் நினைக்கிறேன். 12th தானே சார் ஈகாலஜி? ஈகாலஜி 12th புக்கை படிக்காம போயிடாது. சரியா? இது எல்லாமே இந்த நான் சொல்றது இருக்கிறதுல இதுவும் சரி. அடுத்த டைட்டில் இந்த ரெண்டுமே 12th புக்ல இருக்கு சார். 12th புக்கை நல்லா தர பண்ணிடணும். A to Z பார்த்துடணும். சரியா? நான் ஏற்கனவே இதுவும் சரி ஓல்டு சிலபஸ்ல 9th யூனிட்ல ரொம்ப டீட்டெயிலாவே கொடுத்துருப்பேன். நீங்க கூட நினைக்கலாம், என்னடா பயோ ஒரே ஒரு வேர்டுக்கு இவ்வளவு படிக்கணுமான்னு நினைச்சிருப்பீங்க 9th யூனிட்ல. ஆனா அது எல்லாம் இப்ப புது யூனிட், புது சிலபஸ்ல தேவைப்படுது. நீங்களாம் ஆல்மோஸ்ட் படிச்சிட்டீங்க, கவலைப்படவே தேவையில்லை. இருந்தாலும் சில ஸ்பெசிபிக் டாபிக் மட்டும் நீங்க பார்க்க போறோம். சரியா? மத்த இது எல்லாமே நம்மளுக்கு நியூ சிலபஸ்ல, ஓல்டு சிலபஸ்ல வந்தா என்விரான்மெண்டல் எக்ஸ்பென்ஸ், நேச்சுரல் ரிசோர்ஸ். அதுல என்னென்ன இருக்குது? அர்பனைசேஷனால டிஃபாரஸ்டேஷன், ஹேபிட் லாஸ். சரியா? இது வரைக்கும் ஓல்டு சிலபஸ்ல. ப்ளூ கலர்ல போட்டாலும் ஓல்டு சிலபஸ்ல இருக்குன்னு அர்த்தம் சார். ரெட்னு சொன்னாவே அது இது கிடையாது. ஓல்டு சிலபஸ் ரொம்ப டீட்டெயிலா கொடுக்கல. ரிமோட் சென்சிங் அண்ட் GIS கன்சர்வேஷன், இந்த 2 டாபிக் வந்து நான் ஓல்டு சிலபஸ்ல கொடுக்கல சார். சரியா? ஏன்னா அந்த அளவுக்கு அங்க தேவையில்லை, கொடுக்கல. இது மட்டும் நம்ம நியூஸ். ஆனா இது எல்லாமே தான் நியூஸ் சிலபஸ் நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இந்த ஏரியாவை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிறது. சரியா? அப்ப 2 கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ்ல இருந்து, பொல்யூஷன்றது. அடுத்தது என்ன பார்க்க போறோம் தெரியுமா? என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட். அதாவது பொல்யூஷன் இது எப்படி மேனேஜ் பண்றது? அப்ப மோஸ்ட்லி ஒரு கொஸ்டின் செட்டர் இதுல இந்த கடைசி 2 டைட்டில், இதுல 2 கொஸ்டின் கன்ஃபார்ம். இதுல 1 or 2 கொஸ்டின்ஸ், 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஏன்னா nowadays lot of problem for that pollution in world லெவல்ல. சரியா? இதுல என்விரான்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இதுவும் நம்ம நியூஸ்ல ஓல்டு சிலபஸ் நிறைய விஷயம் கொடுத்துருக்கேன். எர்த் சமிட், என்விரான்மெண்டல் சமிட் ஃபுல்லா என்னென்ன சமிட் நம்ம ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன்னு பாருங்க. அதுல கன்சர்வேஷன் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் இன் த கன்சர்வேஷன், என்விரான்மெண்டல் லா அண்ட் ஆக்ட், இதெல்லாம் பக்காவா கொடுத்துருக்கேன் சார். ஓல்டு சிலபஸ்ல எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். சரியா? ஈவன் இதுவும் கொடுத்துருக்கேன். வேஸ்ட் அது எப்படி எராடிகேட் பண்றது, கிளீன் த எனர்ஜி சோர்சஸ். எனர்ஜி சோர்சஸ்ல வந்து மெயினா வந்து சோலார், விண்டு, ஹைட்ரல், பயோஃபியூல், ஹைட்ரஜன் ஃபியூல். சரியா? இது சோலார் எனர்ஜி. இதாவது
ரிசோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா, அந்த இதுதான் ரிசோர்ஸ் ஆஃப் எனர்ஜில. அதுல இதெல்லாம் இந்த வேஸ்ட் எப்படி எலிமினேட் பண்றோம், எராடிகேட் பண்றது. சரியா? இதுல என்விரான்மெண்டல் லா அண்ட் ஆக்ட்ல ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அங்க எப்படி கன்சர்வேஷன்ல ஒரு கொஸ்டின் வர வாய்க்கோ, என்விரான்மெண்டல் லா அண்ட் ஆக்ட், இதுல வாட்டர் ஆக்ட், ஏர் ஆக்ட் அப்படி நிறைய ஆக்ட் இருக்கு. சரியா? இதுவும் 12th புக்ல இருக்கு சார். இப்ப நான் சொல்றது எல்லாமே 12th புக்ல இருக்கு. 12th புக்கை நல்லா பார்த்துக்கணும். சரியா? ரைட். பிளஸ் நான் மெட்டீரியல் ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இது நம்ம பழசுல அவ்வளவா இருக்காது. த எஃப்ளூயன்ஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட், ஹசார்டஸ் அண்ட் பயோ இருக்கு, ரொம்ப டீட்டெயிலா கொடுத்துருக்க மாட்டேன். பயோடிகிரேடபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். சரியா? ஐ திங்க் இந்த ஹசார்டஸ் நான் ஹசார்டஸ்லாம் 12th அடிக்கடி 5 மார்க்ல கேட்பாங்க. ஹசார்டஸ் வேஸ்ட், நான் ஹசார்டஸ் வேஸ்ட், ஹவு யூ கேன் மேனேஜ் திஸ் வேஸ்ட் அப்படின்னா அடிக்கடி 5 மார்க்ல கேட்கிற கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் எமிஷன் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் நம்ம ஓல்டு சிலபஸ் நான் கொடுக்கல சார். இது வந்து ஏர் பொல்யூஷன்ல வரக்கூடியது. இது இந்த பிஎஸ் இதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப என்ன பிரச்சனைனா இதுதான், இந்த கார்ல இப்ப இன்ஜின் கூட மாத்தினாங்க, BS6 இன்ஜின், இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பழைய இன்ஜின்லாம் வந்து கார் ஓட்டக்கூடாது, அதுல நிறைய புகை வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன ரொம்ப டீட்டெயில் வேண்டாம். இதுல வாட் இஸ் மீனிங், மீனிங் மட்டும் தெரிஞ்சா போதும். அதுக்கு மேல ஒன்னும் பெருசா வருது. கிளீன் பொட்டன்ட் வாட்டர், இது இந்த வாட்டரை வந்து கிளீனா எப்படி வச்சுக்கிறது, இது 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 இந்த ரெட்ல போட்டிருக்கேன் பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம புதுசுல டீட்டெயிலா படிக்க போறோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு சார். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் பாடி, இதெல்லாம் பழசுலயே நான் கொடுத்துருக்கேன், ஓல்டு சிலபஸ்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரைட். ஸோ திஸ் இஸ் அ சிலபஸ். ஆல்மோஸ்ட் 1/2 hour ஆயிடுச்சு. சிலபஸை டிஸ்கஸ் பண்ணவே 1/2 hour ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல. ஏன்னா ஒரு யூனிட்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வேணும். பயப்படக்கூடாது. ஆனா ஒரு ஈக்காலஜின்னு சொன்னாரு, இவ்வளவு விஷயம் இருக்குதே அப்படின்னா பயப்படவே கூடாது. நான் அப்ப ஒரு 1/2 hour நான் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன்னா, அப்ப எந்தெந்த ஏரியால எப்படி கொஸ்டின் வரும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இல்ல நீ எதுக்கு நான் 1/2 hour அந்த சிலபஸை வச்சுட்டு நடத்திட்டு இருக்கேன்? சிலபஸை ஏன் நடத்தணும்? சிலபஸ் உள்ள டாபிக் தானே நடத்தணும். ஆனா நம்ம எந்த ஏரியாவுக்கு இம்பார்ட்டன்ட் தரணும், எது பழசுல இருக்கு, எது புதுசு இருக்கு, அது உங்களுக்கு தெரியறதுக்காக இவ்வளவு விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். சரியா? ரைட். ஸோ அப்ப இதுதான் சார் சிலபஸ். அப்ப நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள் இது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ரைட். நவ் டேக் த மெட்டீரியல் யூனிட் 7. மெட்டீரியல் எடுங்க. Environment, conservation and management. Okay. 7th unit, ecology ன்னு சொல்லுவோம் நம்ம. ரைட். ஓகே. இது பழைய சிலபஸ் இருந்தாலும் லைட்டா என்ன இருக்குன்னு ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்து நம்ம போவோம். சரியா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ்ல உள்ளது என்வாயன்மெண்ட் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள், அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே இதெல்லாம் நான் 8வது யூனிட்ல கொடுப்பேன். இருந்தாலும் சும்மா ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் தான். ஓகேவா? ஆனா இந்த நியூ சிலபஸ்ல நான் இதெல்லாம் கொடுத்துருக்க மாட்டேன். நியூ சிலபஸ் மெட்டீரியல்ல இந்த பயோட்டிக் ஃபேக்டர் என்ன, ஏபயோட்டிக் ஃபேக்டர் என்ன, அதெல்லாம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டேன். இருந்தாலும் நம்ம சிலபஸ்ல இருக்கோ அதெல்லாம் நீங்க ஓல்டு சிலபஸ்ல பார்த்துக்கோங்க. ஒரு ஏபயோட்டிக் ஃபேக்டர்னா நான் லிவிங் திங்ஸ் எவரிதிங் சார் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ். சரியா? லிவிங் திங்ஸ் எவரிதிங் சார் பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். லிவிங் திங்ஸ் எவரிதிங் சார் பயோட்டிக் ஃபேக்டர். So what are the non-living and the living things சொல்றது? These are the abiotic factors, these are the biotic factors. இதெல்லாம் வந்து உயிரற்றது, இதெல்லாம் உயிர் உள்ளது. அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லலாம். பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டர். சரியா? ரைட். ஸோ இது எல்லாமே ஓல்டு சிலபஸ் பார்க்கலாம். இதுவும் சம் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் ஃபேக்டருக்கான டிஸ்பிளேல சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன். எதெல்லாம் ஏபயோட்டிக் வரும், எதெல்லாம் பயோட்டிக். நம்ம ஃபர்ஸ்ட் டைட்டில் என்னது, என்வாயன்மெண்ட், பிசிக்கல் என்வாயன்மெண்ட் இருக்கும். அதுல பயோட்டிக் என்வாயன்மெண்ட் இருக்கும், அதுல பயோட்டிக் ஏபயோட்டிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்காக இந்த விஷயம் உங்கள்கிட்ட ஒரு பிக்சர் காமிக்கிறேன். இதுவும் இந்த லிவிங் திங்ஸ் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக்ல ஒரு லிஸ்ட், இன்னொரு சார்ட், எதெல்லாம் பயோட்டிக் எதெல்லாம் ஏபயோட்டிக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் கொடுத்துருக்கேன். சரியா? ரைட். இது வேண்டாம். எஸ். ஸோ அடுத்த டைட்டில் என்ன பார்க்க போறோம்னா ஹேபிட்டேட் அண்ட் நிச். இதான் சார் புதுசுன்னு ஒண்ணு கிடையாது. ஆல்ரெடி நம்ம சிலபஸ்ல பழசுலையும் நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இதுல ஸ்பெசிபிக்கா இருக்கு. நவ் take the page number 1, unit 7, new syllabus, title Environment and Conservation and Management. பாருங்க,
டைட்டில ஈகாலஜி ஆர் என்விரான்மெண்டல் சயின்ஸ்னு கொடுக்கவே இல்லை பாருங்க. என்விரான்மெண்ட், அப்ப என்விரான்மெண்ட் பத்தி ஃபுல்லா படிக்க போறோம். கன்சர்வேஷனை பத்தி ஃபுல்லா படிக்க போறோம். மேனேஜ்மெண்ட்னாவே இந்த பொல்யூஷன் ரிலேட்டடா, இவ்வளவுதான். இந்த 3 டைட்டில் தான் இந்த 10 to 12 கொஸ்டின் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து என்னன்னா ஹேபிடேட் அண்ட் நிச். வாட் இஸ் ஹேபிடேட்? இதுலயே மீனிங் இருக்கு, நான் டிஸ்பிளேலயும் ஒன்று காமிச்சிருக்கேன். A place where the organism lives in the world. எங்க வாழுது, இந்த பாருங்க, இந்த ஒரு ஐ திங்க் கேட்டா என்னன்னு தெரியல, கேட் மாதிரி தான் இருக்கு. எந்த இடத்துல வாழுது, ஒரு ரேட்டோ கேட்டோ, சரியா? Where the organism will be find that food and shelter and mat, that is called a habitat. Habit வேற, பழக்க வழக்கங்கள். Habitat வேற. இதுல என்ன தப்பு பண்ணுவீங்கன்னா, இந்த habitat ரெண்டும் பாக்குறதுக்கு கொஸ்டின்ல ஒரே மாதிரி தெரியும். ஹேபிட்னா பழக்க வழக்கங்கள், இது வாழக்கூடிய இடம். The living out that life, where actually the living, the concept of that habit and niche, a place in that environment where the organism will be live. எங்க வாழுது, ரெண்டையும் தான், ரெண்டை பத்தி தான் படியாது. Even the niche also, the habitat also. So ecological niche, the role and the position of the species in the ecosystem. Ecological niche ன்னு சொல்லுது. The niche and habitat, it's a correlated in the study of the biodiversity. ரெண்டுமே முக்கியம். The habitat ஸ்டடியும் சரி, நிச்சும் சரி, ரெண்டுமே வந்து பயோடைவர்சிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அனலாகின்னு சொல்லுவாங்க. The habitat is the organism of address. ஏன்னா எங்க வாழுது, இப்போ உங்க வீட்டு அட்ரஸ்னா அந்த அட்ரஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அப்படின்னா அந்த ஆர்கானிசம் வந்து லிவிங் ஆர்கானிசம் எங்க வாழுது, அதான் அட்ரஸ். நிச்சுன்னு என்ன சொல்றோம்னா ப்ரொஃபஷன். அதாவது niche is the role in that community, how it interact within the environment. அதாவது என்விரான்மெண்டோட எப்படி அது இன்டராக்ட் பண்ணுது, அதான் நம்ம நிச்சுன்னு சொல்றோம். அப்ப இது அட்ரஸ் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்றது. அட்ரஸ் வந்து ஹேபிடேட், ப்ரொஃபஷன் வந்து நிச்சு. So environment ecological niche, that word coined by Elton. எல்டன்னாவே உங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு யார் ஞாபகம் வரும், என்ன ஞாபகம் வரும்னா பிரமிடு ஞாபகம் வரும். எல்டன் சொன்னாவே யார் ஞாபகம், என்ன ஞாபகம் வரும்னா பிரமிடு சொன்னாவே எல்டன் பிரமிடு தான் சொல்லுவோம். The ecological niche, இந்த வேர்டை சொன்னவரே வந்து பிரமிடு தான். So actually that habitats, the classified on the basis of the visual characteristics, the alpine meadows, the coniferous forest, in marshes, lake, desert, scrub, other different zones is that. அதாவது இப்ப நான் சொன்னது எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு ஜோன், அந்த இடத்துல நிறைய அனிமல்ஸ் வந்து வாழும், சரியா? ஹேபிடேட் ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது ஃபேக்டர்ஸ் தான் சொல்லுவோம். இதுல 2 groups the having, physical factor, biotic factor. அதான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன். பிசிக்கல் ஃபேக்டர்னாவே ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ், அது வாழ்றக்கூடிய இடத்துக்கு இதா இருக்கிறதுக்காக. பயோட்டிக் ஃபேக்டர்னா லிவிங் ஃபேக்டர்ஸ். இல்ல டெரஸ்ட்ரியல் ஹேபிடேட்னா வாழக்கூடிய இடம் எங்க சார், இந்த ஹேபிடேட்ல டெரஸ்ட்ரியல்னு உங்களுக்கு தெரியும். பிசிக்கல் ஃபேக்டர்ஸ், அதுல பிசிக்கல் ஃபேக்டர்னா எந்த இடத்துல வாழுது, அந்த ஒரு மலை மேலையா, ஒரு எலிவேஷனா, இல்ல ஸ்டீப்பிங் இருக்கிற ஏரியா, இல்ல ஸ்லோப் டைரக்ஷனா, இல்ல சாயில் டைப் எப்படி இருக்கு, வாட்டர் அவைலபிலிட்டி அங்க இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த கான்செப்ட், அந்த ஹேபிடேட் இருக்கும், சரியா? இல்ல எலிவேஷன் சொல்லும்போது எப்படின்னா டு அஃபெக்ட் தட் ஏர், இதுல ஃபேக்டர் ஏபயோட்டிக் ஃபேக்டர், ஏர் டெம்பரேச்சர் as well as the rainfall. ஸ்டீப்பிங் ஆஃப் தட் ஸ்லோப்பா இருக்கும், இந்த மலை மேல இருந்து அப்படியே சர்க்கிளா இருக்கும்னு சொல்லுவோம் தெரியுமா. இட் அஃபெக்ட் தட் கைண்ட் ஆஃப் சாயில், ஏன்னா அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணும். அக்வாட்டிக் ஹேபிடேட் பொறுத்தளவு அனிமல்ஸ் வந்து வாழ்றதுக்கு pH, salinity, dissolved oxygen, temperature, அது மாதிரி ஃப்ளோ ரேட், இதெல்லாம் வந்து அது டிசைட் பண்ணும் அக்வாட்டிக் ஹேபிடேட். பயோட்டிக் ஃபேக்டர், ஆல் அதர் ஸ்பீசிஸ், physical and biotic factor to interact that determine that quality of the habitat. பயோட்டிக், அதாவது இந்த பிசிக்கல் ஏபயோட்டிக் ஃபேக்டரும் பயோட்டிக் ஃபேக்டரும் இந்த ரெண்டும் சேர்ந்து தான் அந்த ஒரு குவாலிட்டி ஆஃப் ஹேபிடேட்டை டிட்டர்மின் பண்ணுது. இப்ப நம்மளே வச்சுக்கணுமே, நம்ம ஒரு இடத்துல வாழ்றோம்னா நம்ம சுத்தி இருக்கக்கூடிய ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் ஃபேக்டர் தான் நம்ம டிசைட் பண்றோம், நம்ம ஹேபிடேட் எப்படி இருக்குதுன்னு சொல்லி டிசைட் பண்றோம். அதே மாதிரி தான் எல்லா அனிமல்ஸுக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் ஆஃப் ஈகாலஜிக்கல் நிச்.
இதுல இப்ப நான் சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்தேன். அதாவது ஹேபிடேட்னு என்ன, நிச்சுன்னு என்னன்னு சொன்னேன். இப்பதான் அடுத்த டைட்டில் த கான்செப்ட் ஆஃப் ஹேபிடேட் அண்ட் நிச் அப்படின்னு இருக்கும். அதுல கான்செப்ட் ஆஃப் ஈகாலஜிக்கல் நிச். அதுல ஃபர்ஸ்ட் ஹேபிடேட் பார்த்தோம். ஈகாலஜிக்கல் நிச் இதுவும் த ரோல் அண்ட் பொசிஷன் ஆஃப் தட் ஸ்பீசிஸ் இன் தட் ஈகோசிஸ்டம். அந்த ஈகோசிஸ்டத்துல அதோட ரோல் என்ன, அதோட பொசிஷன் என்ன. இந்த ஈகாலஜிக்கல் நிச் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். தட் வேர்ட் காயின்ட் பை எல்டன். The word coined by Eldon. The species to maintain the population. Its individual must to survive and reproduce. இந்த நிச்சுனா அந்த ஸ்பீசிஸ் ஒரு ஸ்பீசிஸ் வந்து ஃபுட்டுக்காவோ மேட்டிங்காவோ இல்ல ப்ரொடெக்ஷனுக்காவோ they want to survive from the predators. So the environmental conditions, the necessary for that individual. இது ஒரு ஃபேக்டர் இருந்தாலும் environmental condition also the survive பண்றதுக்கு ஒரு necessary. சரியா? இதுல நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க சார். நிச்சு ரிலேட்டடாவும் விஷயங்கள். சரியா? நிச் இது அடுத்த டைட்டில் வரும். அடுத்து நான் சொல்றேன். ரைட். ஸோ இதுல ஹேபிடேட் நிச்சில் உள்ள விஷயங்கள் ஜென்ரலா இதுல நிறைய சயின்டிஸ்ட் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க சார் நிச்சை பத்தி. ஹேட்ச்கன்ஸ் 1958ல இட்ஸ் இமேஜினரி ஸ்பீசிஸ் வித் த மெனி டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் டைமென்ஷன்ஸ் ஆர் ரேஞ்ச் தட் என்வாரன்மெண்டல் கண்டிஷன். ஒவ்வொன்றுக்கும் என்வாரன்மெண்டல் கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னென்ன என்வாரன்மெண்டல் கண்டிஷன்? அதை ஏபயாட்டிக் ஃபேக்டர்னு சொன்னோம் பார்த்தீங்களா? லைட், temperature, humidity, soil or nutrients எப்படி இருக்குது. So it is a useful extension of that niche concept to distinguishing between the fundamental as well as the irrelevant niche ன்னு சொல்லுவாங்க. சரியா? So these are the small introduction of the habitat and niche. அல்ல niche உடைய கான்செப்ட் சிம்பிளா சொன்னா கான்செப்ட்னு சொல்லலாம். ஒரு பேசிக்கா what is concept of habitat, what's the basic of that niche. So அடுத்து இது ஃபர்ஸ்ட் டைட்டில், சிலபஸோட ஃபர்ஸ்ட் டைட்டில். செகண்ட் டைட்டில் என்னன்னா நிச் வித் அண்ட் ஓவர்லாப். அடுத்த டைட்டில் என்னன்னா நிச்சுடைய வித் அண்ட் ஓவர்லாப். சரி, இதையும் பாருங்க. இது சொன்ன ஒரு ஸ்லைடு. அந்த நிச் எ பிளேஸ் இட்ஸ் ஆர்கானிசம் லிவ் இன் தட். அது அட்ரஸ் நான் சொன்னேன் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் தெரியுமா? அது அட்ரஸ். த ஹனி இட்ஸ் லிவ் இன் த ஹனி ஹைவ். ஹனி ஹைவ் தான் இருக்கும். அது எங்க இருக்கும்? இட்ஸ் த ஃபாரஸ்ட். அதே நிச்சு பாருங்க, the role of the species play into that community. அது ஜாப். அதோட ஜாப், அதோட ஒர்க் என்ன? நிச்சு அது ஒரு ஸ்பீசிஸோட ஒர்க் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹனி பீ எடுத்துக்கிட்டா பாலினேஷன், ஃப்ளவர் பாலினேஷன், மகரந்த சேர்க்கைக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இதான் ஹேபிடேட்டுக்கும் நிச்சுக்குள்ள ஒரு டிஸ்டிங்விஷன், ஒரு வேறுபாடு அப்படின்னு சொல்லலாம். சரியா? ரைட். அடுத்த டைட்டில் இதான் சார், நிச்சு வித் அண்ட் பெர்த். சார் ஓவர்லாப். பெர்த்னாலும் ஒண்ணுதான் நான் சொல்றேன். சில புக்ல வந்து பெர்த்னு போட்டிருப்பாங்க. சார் அவங்களை ஒருத்தர் அன்மியூட் பண்ணுங்க. சில புக்ல வித்துன்னு போட்டிருப்பாங்க. நம்ம சிலபஸ்ல வந்து வித் தான் இருக்கு, பெர்த்னு இருக்கலாம். அப்ப நீங்க சில பெர்த்னு இருந்தா அது வேற ஏதோ அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நிச் வித் அண்ட் பெர்த்னா ரெண்டும் ஒண்ணுதான். நிச் வித் actually we can refer to that a variety of resource of population exploited. Variety of resource. The concept of niche width or niche breadth is referred to the essential to diversity of the resource used. அதான் சொன்னேன் நான். Variety of resource in the population exposed, showing that any of that organism or the group of that organism. Niche width, we can say the niche breadth. அதான் சொல்லலாம், niche breadth ன்னு சொல்லலாம். ஏன் நிச் சைஸ்னு கூட சொல்லலாம். ரெண்டும் அதுவும் ஒண்ணுதான், நிச் சைஸ். அவே சப்போஸ் கொஸ்டின் வந்து நிச் வித்து தான் வந்தது, நிச் பிரித்து சைஸ்ன்னு அது வேற ஏதோ நினைச்சிட வேண்டாம். ரெண்டும் எல்லாமே ஒண்ணுதான். இட்ஸ் எசென்ஷியல் டு த டைவர்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸ் ஆஃப் யூஸ். ஹவு பை எனி ஒன் ஆர் த குரூப் ஆஃப் ஆர்கானிசம். டைவர்சிட்டினா ஒரு பர்டிகுலர் இந்த டைவர்சிட்டி தான் மீனிங். இந்த ரெட் கலர் டைவர்சிட்டி ஆஃப் ரிசோர்ஸ் ஆஃப் யூஸ். அது ஒன் ஆர் டூ. So two situation for that comparing that niche method. இதுல சில வந்து நிச்சோட ஒண்ணு வந்து among the species within the community. அது அந்த கம்யூனிட்டிக்குள்ள நடக்கக்கூடியது. அத within the community ன்னு சொல்றோம். இது between the species of different community. இது வேற வேற கம்யூனிட்டி நடக்கக்கூடியது. The two situation to compare to the niche method. Right. Either niche width can be so measured by that observing that a distribution of individual of organism within the set of the resource of state. That main resource will use that.
இதுல 3 மெஷர்ஸ் ஆஃப் தட் நிச் பிரிட் பேஜ் நம்பர் 3ல இருக்கும் பாருங்க, மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 3. ஸோ இதுல நான் சொல்றது மட்டும் படிங்க, பார்த்தாலே கொஞ்சம் பயமா இருக்கும். நிறைய என்னடா ஃபார்முலாலாம் என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இப்பதான் படிச்சுட்டு வந்தோம், அதுக்குள்ள இதுல ஏகப்பட்ட ஃபார்முலா இருக்கு, இதெல்லாம் எப்படி சார் படிக்கணும்னு கேட்க வேண்டாம். நான் சொல்றது மட்டும் பாருங்க, மத்ததெல்லாம் இதை தாண்டி எல்லாம் பெருசா கொஸ்டின் வந்ததே கிடையாது, சிஎஸ்ஆர்ல வந்தது கிடையாது. சரியா? அவை நீங்க இருந்தாலும் நம்ம கொடுக்க வேண்டிய விஷயம் கொடுத்தாகணும். 3 மெஷர்ஸ் ஆஃப் தட் நிச் பிரிட். இதுல 3 சயின்டிஸ்ட் சார், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க நிச் பிரிட் எப்படி இருக்கும், வித் எப்படி இருக்கும். அதுல லிவின் மெஷர்ஸ் இருக்குது, சாரன் வீனர் மெஷர்ஸ் இருக்கு, ஸ்மித் மெஷர்ஸ் ஒன்று. 3 பேர் சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப போட்டு 3 பேர் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார்முலாவை சும்மா முடிஞ்சா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபார்முலா அளவு கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். சரியா? இருந்தாலும் ஜஸ்ட் சும்மா அது ஃபார்முலா எப்படி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்முலா வச்சு கூட இது என்ன இதுல பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் லிவின் மெஷர்ஸ் ப்ரொபோஸ்ட் யாரு, அதுலயே பேர் இருக்கு. இது யார் ப்ரொபோஸ் பண்ணா, அவர் ப்ரொபோஸ் பண்ணாரோ அவர் பேர் லிவின், அவர் 1968. The niche breadth can be established by that measuring the uniformity of the distribution of that individual among the resource states. The uniformity ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல போறாரு அவர், யாரு, லிவின். So actually that niche breadth can be calculated that some following formulas. பேஜ் நம்பர் 3ல ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கு பாருங்க, அந்த ஃபார்முலா சும்மா ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. சரியா? அந்த ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ணலாமா, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல பெருசா. அடுத்தது சாரன் வீனர் மெஷர்ஸ். இவர் வந்து குளோர்வெல் அண்ட் ஃபுர்ஜன் 1971. அவங்க 2 சயின்டிஸ்ட் பேர் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க சார். சரியா? அவங்க என்ன சொல்லிருப்பாங்க, டு மெஷர் தட் நிச் பிரிட். இதுவும் ஒரு ஃபார்முலா மூலம் மெஷர், பேஜ் நம்பர் 3ல இருக்கு பாருங்க, ஒரு ஃபார்முலா மூலம் மெஷர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சும்மா போதும், அவ்வளவுதான், வேற ஒன்னும் அது பெருசா ஒன்னும் படிக்க வேண்டாம். ஸ்மித் மெஷர்ஸ் அதுக்கு 3வது. இவர் வந்து ஸ்மித், அவர் தான் சொல்லியிருப்பாரு. இட்ஸ் அனதர் மெத்தட் ஆஃப் தட். அப்ப நீங்க கொஸ்டின் என்ன கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, நிச் வித் மெஷர் பண்ணக்கூடிய அந்த 3 மெத்தட்ஸ், மெஷர்ஸ் அண்ட் 3 மெத்தட்ஸ் என்ன, யார் யார் என்ன சொன்னாங்க, அது மட்டும் பார்த்துக்கோங்க. முடிஞ்சா இல்ல சார் நான் ஃபார்முலாவும் படிச்சிருந்தேன் சார்னா, முடிஞ்சா ஃபார்முலா மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க போதும். அதை நம்ம ரொம்ப டீட்டெயிலா வேண்டாம். ஸோ திஸ் ஃபார்முலாஸ் பேஜ் நம்பர் 4ல இருக்கும். இதோட ஃபார்முலா பேஜ் நம்பர் 4ல இருக்கும். ஸோ த மெஷர்ஸ் ஆஃப் நேச்சுரல் நிச் பிரித் ஆர் வித் the varies from, இது எப்படி இருக்கும்னா மெஷர் பண்றது 0 to 1 இருக்குமா சார், இதுக்குள்ளதான் மெஷர் பண்ண முடியுமா. ஆல் niche breeds to measure that considers the resource of availability. இந்த பாத்தீங்களா, இந்த resource of availability வச்சு தான் அந்த niche சொல்றோமா. to estimate that overlap between the 2 frequency. இது 2 niche வந்து 2 ஸ்பீசிஸ் வந்து ஓவர்லாப் ஆகும் to distribute the use and availability. இதுதான் நம்ம அடுத்த டைட்டில்ல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நிச்சுன்னு என்ன, அந்த வாலிடம் சிம்பிளா சொன்னா அது நிச்சு நம்ம சொல்லக்கூடியது. அது எப்படிலாம் அது ஓவர்லாப் ஆகுது, அந்த ஓவர்லாப்பிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நிச்சு மெத்தட்ல உள்ள விஷயங்கள். சரியா? இதுலயும் அதே மாதிரி சயின்டிஸ்ட் நிறைய பேர் ஓவர்லாப்பிங் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஒரு நிமிஷம். எஸ், நிச் ஓவர்லாப், இது அடுத்த டைட்டில். ஃபர்ஸ்ட் டைட்டில் வந்து நிச் வித் ஆர் பெர்த் ஆர் சைஸ். நெக்ஸ்ட் டைட்டில் நிச் ஓவர்லாப், இது அடுத்த டைட்டில். இதுல பெருசா ஒன்றும் கொஸ்டின்லாம் கிடையாது. சரியா? இது என்ன சார் ஓவர்லாப்னா, திஸ் இஸ் ரீஜன் த நிச் ஸ்பேஸ் த ஷேர்டு பை 2 or more எக்காண்டேஜன்ஸ் நிச். பாருங்க, இதுல ஏன்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு, இது பின்னு ஒரு ஸ்பீசிஸ் இருக்கு. ரெண்டுமே இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பாருங்க, அந்த இந்த ஃபிகர் மூலம் நிச் பிரித் இப்ப புரிஞ்சிருச்சா. இப்ப ஏ ஸ்பீசிஸ் இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும், இதுக்கு பேர் தான் இதோட நிச் பிரித். பி ஸ்பீசிஸ்க்கு இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும், இதுக்கு பேர் தான் நிச் பிரித் ஆர் வித் ஆர் சைஸ், எப்படி வேணா வச்சுக்கலாம். அப்ப 2 டைப், ரெண்டுமே the niche space the shared, 2 ஸ்பீசிஸ் வந்து ஷேர் பண்ற இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிங்க் கலர்ல போட்டுருக்கு பாருங்க, இதுக்கு இந்த ஏரியாவை தான் நிச் ஓவர்லாப் அப்படின்னு சொல்றோம். நிச் ஓவர்லாப் சார் சிம்பிளி டு ஜாயின் டு யூஸ் த ரிசோர்ஸ். புரிஞ்சிச்சா? இதோட ரிசோர்ஸ் ஜாயின் ஆகிறதும் இதோட ஏ ஸ்பீசிஸ் பி ஸ்பீசிஸ் ரிசோர்ஸ் ஜாயின் ஆகிறது தான். ஆனா 2 தான் சொல்லியிருக்கேன், 2 தான் ஜாயின் பண்ண கிடையாது, 2 or more ஸ்பீசிஸ். எத்தனை ஸ்பீசிஸ் வேணாலும் அந்த ஜாயிண்ட் ஆகுது பாத்தீங்களா, அந்த பிங்க் கலர்ல இருக்குல்ல, இதுக்கு பேர் தான் நிச் ஓவர்லாப் அப்படின்னு சொல்றோம். So the various methods of the niche overlaps are usually based on that some analysis of the resource of the material. இதுல நிறைய சயின்டிஸ்ட் நிறைய இதை சொல்லியிருப்பாங்க சார். சரியா? மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்ட மீனிங்ல தான் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. நிச்சுன்னு என்ன, நிச் ஓவர்லாப் என்ன, நிச் வித்னு என்ன, இதை தாண்டிலாம் கொஸ்டின் வராது.
சரியா? இருந்தாலும் நீங்க நான் வேணா கேட்பேன். ஏன்னா நான் 50 கொஸ்டின் 60 கொஸ்டின் 100 கொஸ்டின் எடுக்கணும்ல. அப்ப நான் கொஞ்சம் டீப்பா தான் மெட்டீரியல் தான் கேட்பேன். டீப்பா தான் கேட்பேன் கொஸ்டின். மெட்டீரியல தாண்டி கேட்க மாட்டேன். சரியா? அப்ப நீங்க நல்லா நான் கேட்கிற அளவுக்கு டிஆர்பில கண்டிப்பா வராது சார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன். மார்க் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி கவலை மட்டும் படாதீங்க. நான் திரும்ப சொல்ற ஒரே விஷயம், இன்னைக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட கொடுத்துருந்தேன். ரொம்ப பேர் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கீங்களா என்னன்னு தெரியல. என்னதான் மார்க்கே வர மாட்டேங்குது அப்படின்னா, இந்த அளவுக்கு டஃப்பா கண்டிப்பா வராது. நம்ம ஏன் அவ்வளவு நான் அப்படி கேட்கிறேன்னு சொன்னா, மத்த இன்ஸ்டிடியூட் விட மத்த ஸ்டூடெண்ட் விட நம்ம வந்து டிஃபரெண்டா இருக்கணும். ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ணக்கூடாது. அதுதான் நம்ம டார்கெட். அப்ப அந்த டார்கெட் நம்ம வந்து ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ணக்கூடாதுன்னா, அப்ப இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம என்ன செய்யணும், மிஸ் பண்ணக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஆனா என்னோட கெஸ் வந்து கண்டிப்பா கொஸ்டின் ரொம்ப டஃப்பா வரும் சார். ஆனா கொஸ்டின் நம்ம வரக்கூடிய டிஆர்பில டஃப்பா வந்தா நம்ம சென்டர் 90% மேல நம்ம சென்டர் தான் ரிசல்ட் வரும். கொஸ்டின் ஈஸியா மட்டும் வரக்கூடாது. ஒவ்வொரு இடையும் சாமி கும்பிடுறது என்ன தெரியுமா? தயவுசெய்து கொஸ்டின் ஈஸியா கேட்கக்கூடாது. ஈஸியா மட்டும் கேட்கக்கூடாதுன்னு தான் நான் டிஆர்பி நடத்தும் போது நான் சாமி கும்பிடுவேன். ஏன்னா ஈஸியா கேட்டா மத்த ஸ்டூடெண்ட்டுக்கு நம்மளுக்கு டிஃபரெண்ட் இருக்காது. டஃப்பா இருந்தாதான் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அடிப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ரைட். கண்டிப்பா இந்த தடவை கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கும். அதுல டவுட்டே இல்ல. எஸ். எஸ். நம்ம சிஎஸ்ஆர் லெவல்ல இருக்கும். எஸ் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அதுல டவுட்டே கிடையாது சார். இந்த நீட் கொஸ்டின் எப்படி இருந்ததுன்னு பாத்துருப்பீங்களா? சும்மா தெருக்கி விட்டாங்களா? ஒண்ணு அட்டெண்ட் பண்ணவே முடியல. நீட் கட் ஆஃப்லாம் ஒரு 100 to 125 மார்க் குறையும். நோ டவுட்ஸ். யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சிருந்தாலும் மார்க் குறைஞ்சிருச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். சரியா? கண்டிப்பா சார் கொஸ்டின் டஃப்னா கட் ஆஃப் குறைய போகுது. இந்த நீட்டா இருந்தாலும் சரி, டிஆர்பியா இருந்தாலும் சரி, சிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, நீங்க அதை பத்தி கவலையே படக்கூடாது. கொஸ்டின் நேச்சரை பொறுத்து கட் ஆஃப் குறைய போகுது. கொஸ்டின் ஈஸினா கட் ஆஃப் கூட போகுது. இவ்வளவுதான் மேட்ரு. சரியா? நம்மளே வந்து கட் ஆஃப் பாருங்க. சில நேரம் நான் 35 மார்க் வரைக்கும் போடுவேன். சிலது 30 வரைக்கும் போடுவேன். அப்ப கொஸ்டின் நேச்சரை பொறுத்து நீங்க வாங்குற மார்க்கை பொறுத்து தான் அந்த கட் ஆஃப். சில நேரம் 37ஓட நிப்பாட்டிடுவேன் கட் ஆஃப். அப்ப அந்த கொஸ்டின் நேச்சரை வச்சுதான் நான் ப்ரெடிக்ட் பண்ணுவேன். எது வரைக்கும் கட் ஆஃப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் தான். சரியா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. ரைட். எஸ் நிச் ஓவர்லாப் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுல மெயினா வந்து each of that this indicate that measures of overlap. So along that one resource dimension only அப்படின்னு சொல்லக்கூடியது the multiple dimension overlap இருக்கு. இது வந்து ரெண்டு ஸ்பீசிஸ் ஓவர்லாப் ஆகுது. இது மல்டிபிள் நடக்கலாம். இட்ஸ் derived as that arithmetic sum at the separate overlaps ன்னு சொல்லக்கூடியது அது வந்து. சரியா? So generally the resource of dimensions are the interdependent, the product that will be independent. The community organization to measure that overlap resource among the different species. இங்க எப்படி ரெண்டு ஸ்பீசிஸ் சொல்றோமோ அது மாதிரி different species. Most common resource of that to measure the calculate overlap மெயினா இந்த ரெண்டு ஏ ஸ்பீசிஸ்க்கும் பி ஸ்பீசிஸ்க்கும் எதுல சார் ஓவர்லாப் ஆகும்னு கேட்டா, ஒன்னு வந்து ஃபுட்டு சார். ரெண்டு ஒரே டைப் ஆஃப் ஃபுட்டு சாப்பிடும். இன்னொன்னு ஸ்பேஸ், ஷெல்டர், வாலிடம். So the most common resource to measure that calculate in the overlap. இது கூட ஒரு கொஸ்டினா வரலாம். சார் ஆப்ஷன் ஃபுட் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்கலாம். இதான் கொஸ்டின். வேற என்ன கேட்க முடியும் இதுல? சரியா? ஏன்னா ஒரு ரெண்டு அனிமலுக்கு நடுவுல வந்து ஓவர்லாப் ஆகுதுன்னா இந்த ரெண்டு இதுக்குள்ளதான் ஓவர்லாப் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா இந்த செவரல் மெசர்ஸ் இது எப்படி மெசர் பண்றாங்க இந்த நிச் ஓவர்லாப்னா பேஜ் நம்பர் 4 மொத்தம் ஒரு 6 டைப்ல 6 மெசர்ஸ்மெண்ட் எப்படி அதுல 3 சொன்னோமோ அந்த நிச் வித்துல இதுல 6 சொல்லியிருப்பாங்க. அதையாவது ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது ஃபார்முலா பயங்கரமா இருக்கும். ஃபார்முலாலாம் படிக்க வேண்டாம். சும்மா ஜஸ்ட் பாத்துக்கோங்க நீங்க. சரியா? சும்மா எப்படி இருக்குன்னு ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க இதுல என்ன படிக்க போறீங்கன்னா the several measures of the niche overlapல என்னென்ன இந்த 6 மெசர்ஸ் போர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. யாரு சொன்னாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. போதும். சரியா? ஃபர்ஸ்ட் மேக் ஆர்த்தர்னு சொல்றது லீவிஸ் மெசர்ஸ் சொல்லக்கூடியது. So one of the first measures proposed by that niche overlap இதான் கேட்பாங்க. யார் அதாவது niche overlap ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணது யாரு? இவ்வளவுதான். வேற ஒண்ணுங்க பெருசா ஒன்னும் கொஸ்டின் கிடையாது. பேஜ் நம்பர் 4ல இருக்கும் பாருங்க ஃபார்முலா. These measures are estimate that extent to which that niche space of the species. The K generally it's a overlap into that. Other K இதுல தான் the K and J species வரும். Which with that niche the space ஏன்னா இது ஸ்பேஸ் வருது பாத்தீங்களா? இது பின்னாடி டீடைல் நடத்துறேன் சார். தனி டைட்டில் வரும் இந்த செலக்ஷன்ல. அதே ஆர் செலக்ஷன் கே செலக்ஷன் மாதிரி
the species K, the overlap that the species J அப்படின்னு சொல்லக்கூடியது. ரைட், ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது பர்சன்டேஜ் ஓவர்லாப், எவ்வளவு பர்சன்ட், இது ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. ரன்கோரன் சொல்லிட்டு 1938ல ஃபார்முலா பார்த்துக்கோங்க. டு மெஷர் தட் ஆக்சுவல் ஏரியா வில் பி ஓவர்லாப். இப்ப இந்த பிக்சரே பாருங்களேன், இன்னொரு பிக்சரோட காமிக்கிறேன் இருங்க. சரி, இந்த பிக்சரை பாருங்க, அதேதான் இந்த பிக்சரும். இந்த ஓவர்லாப் நான் ஷேர் பண்றேன் பாத்தீங்களா, பிளாக் கலர்ல இருக்கும், ஷேர் பண்றேன். இது எவ்வளவு ஷேர் ஆகுது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருந்த இப்படி ஒண்ணு இந்த மாதிரி இருக்கு, அப்ப இங்க எவ்வளவு ஷேர் ஆகுது? ஸோ அதுதான் வந்து நம்ம வந்து அந்த நிச் டைமென்ஷன் சொல்லக்கூடியது, நிச் டைமென்ஷன். சரியா? இது ஒவ்வொன்றுக்குள்ள பிர்த், இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும், இது இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும். ஆனா எவ்வளவு கிராஸ் ஆகுது? the overlapping at the percentage, actual area will overlap of the resource, the utilization of that curvature two species, ரெண்டு ஸ்பீசிஸ்ல எவ்வளவு இது ஓவர்லாப் ஆகுது, இத பர்சன்டேஜ் ஆஃப் ஓவர்லாப் னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது சயின்டிஸ்ட் சொல்லிருப்பாங்க. அடுத்தது மோடிஸ் மெத்தட் சொல்றது, இவர சயின்டிஸ்ட் பேரே மோடிஸ் தான். it used to measure that niche overlap தான், சும்மா வேற ஒன்னு ஃபார்முலா பார்த்துக்கோங்க. at the simplified Motis index ன்னு சொல்லுது, இது வந்து ஹார்ன் 1966ல அவர் சொல்லியிருப்பார் சயின்டிஸ்ட். can be used to measure that niche overlap. அவர் யாரு இந்த இண்டெக்ஸை வச்சு சொல்லிப்பாரு, மார்சன் ஹார்ன் இண்டெக்ஸ். the niche overlaps when we calculated the formula. சயின்டிஸ்ட் பேரு டைட்டில் மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். அதுமாதிரி ஹார்ன் இண்டெக்ஸ் ஓவர்லாப் இருக்கு, இது ஹார்ன்ஸ் 1966ல சொல்லியிருப்பாரு. the index similarity overlapped based on that information theories, இதுவும் ஒரு ஃபார்முலா சொல்லியிருப்பாரு. சரி, பேஜ் நம்பர் 6ல இருக்கும் பாருங்க. அடுத்தது ஆறாவது ஹார்ன்பர்ட்ஸ் இண்டெக்ஸ், இது அடுத்தது ஒண்ணு. இது ஜெனரலா the niche will be overlap the degrees to which that frequency of that encountered between the two species higher or low, எவ்வளவு டிகிரிஸ்ல வந்து அது ரெண்டு ஓவர்லாப் ஆயிருக்குது. that will be the each species will be utilized in the resource of state, that population will be abundance, that resource of the states, அது எவ்வளவு ஓவர்லாப் ஆகுது, அது எவ்வளவு அஃபெக்ட் ஆகுதுன்னா, எப்படி இருந்தாலும் இந்த ஓவர்லாப் will be indicate the range. நல்லா கவனிங்க, ஓவர்லாப் indicate the range 0 to 1. இந்த இது கொஸ்டின் வரலாம், நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், இது கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. சரியா? 0 to 1. ஓகேவா? ரைட். சோ இதுல ஃபார்முலாஸ் அது எல்லாமே இருக்கு. ரைட். நவ பேஜ் நம்பர் 8 எடுங்க, பேஜ் நம்பர் 8. ஓகே, நிச் ஓவர்லாப் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரியா? இதுல பேஜ் நம்பர் 8ல ஹேபிட் அண்ட் நிச். சார் இது ஏற்கனவே இது ஒரு மெட்டீரியல் சார், அது ஒரு மெட்டீரியல். இதுல முக்கியமானது மட்டும் லைட்டா ஹிண்ட் சொல்றேன், ஜஸ்ட் நீங்க பாத்துக்கோங்க. வாட் இஸ் மீன் பை ஹேபிடேட் என்ன, நிச் என்ன பார்த்தோம். இதுல மைக்ரோ ஹேபிடேட், ஹேபிடேட்ல வேர் ஆக்சுவலி தி ஸ்பீசிஸ் வில் பி லிவ். மைக்ரோ ஹேபிட்ல ஃபாரஸ்ட், ஃபாரஸ்ட் ஒரு ஃபாரஸ்ட்ல இந்த லீவ்ஸ் பிரான்ச்சஸ்ல இருக்கும், அது மாதிரி ஸ்க்ரப் லேயர்ஸ்ல இருக்கும், லீவ்ஸ் பிரான்ச்ல. அது மாதிரி ஸ்க்ரப் லேயர் எங்கெல்லாம் அந்த ஒரு அனிமல்ஸ் இருக்கும், அந்த இன்செக்டோ ஸ்பீசிஸோ. அது மாதிரி லிட்டர் இந்த நெக்ஸ்ட் பேஜ்ல, பேஜ் நம்பர் 9. அது மாதிரி சாயில்ல ஈகாலஜிக்கல் நிச்னு என்ன ஒரு டெஃபினேஷன், இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டு சார். அது மாதிரி டைமென்ஷன் ஆஃப் நிச், டைமென்ஷன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ரெண்டு முக்கியமானது. ஒன்னு வந்து ஃபுட் அண்ட் ஸ்பேஸ் தான். the space will, the habitat and the microhabitat, the space will be occupied. Next food question கேட்கலாம், இந்த ரெண்டு தான் மெயின். நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த பாயிண்ட் தான் reproductive equipment. பேஜ் நம்பர் 9 சார். சார் அவங்களை மீட் பண்ணுங்க, இல்லைன்னா எக்ஸிட் ரிமூவ் பண்ணுங்க சார். இதுல reproductive requirements, அப்ப ஒரு reproductive requirementsக்கு நியூட்ரிஷன் தேவை, நெஸ்ட் தேவை, வாலிடம். I mean, see, even the seasonality also, that இதெல்லாம் வந்து the dimension of niche. அப்ப இதெல்லாம் கொஸ்டின் ஆகலாம். சப்போஸ் இது எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில 4வது ஆப்ஷன் ஆல் தே போன்னு கொடுத்தா ஆல் தே போ தான் ஆன்சர். ஞாபகம் ஒரு டைமென்ஷன் ஆஃப் நிச்சுக்கு எதெல்லாம் வந்து சொல்லிட்டு. சரியா? ஈகாலஜிக்கல் ஈக்குவலன்ஸ், த ஃபங்க்ஷனல் ரோல் ஆஃப் தட் கம்யூனிட்டியில இது ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது நிச் வித் அண்ட் ஓவர்லாப், இதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான். அதுல இங்கே சரி இருந்து அதையும் ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு இதையும் ரீட் பண்ணிடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஈகாலஜிக்கு நிச் வித்துன்னு என்ன, சாரி நிச்சோட வித்துன்னு என்ன, அந்த சைஸ்ன்னு என்ன. ஸோ என்வரான்மெண்டல் வாண்ட்ஸ் தட் டு மேக் த கன்சர்வேஷன் ஆஃப் கம்போசிஷன் ஆஃப் த ஆர்கனிசம் ஆஃப் த கம்யூனிட்டி. அது மாதிரி 2 பாயிண்ட் சொல்லியிருப்போம். நெக்ஸ்ட் இதுல ஜெனரல் டைமென்ஷன் ஆர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் தட் அனிமல் நிச், இதுல என்னென்னலாம் வரும் பாருங்க. The foreign tracts are diet, reproductive tract,
the social organization, defense against the predation, environmental tolerance, morphology and sensory adaptation, இதெல்லாம் இந்த கேட்டகரியில வரக்கூடியது. The components, the animal niche-ல வரக்கூடிய ஒரு components. நெக்ஸ்ட் எல்டன் என்ன சொன்னாங்க, இந்த ரெண்டு சயின்டிஸ்ட் பத்தி இங்க சொல்லியிருக்கேன் பேஜ் நம்பர் 9ல, அது நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட். வேற இதுல ஒன்றும் பெருசா ஒண்ணுக்குது. டிகிரிஸ் ஆஃப் தி niche will be overlap that. Okay, அந்த overlapல அந்த we can believe that intensity of that competition are proportional to the degree of niche overlap. டிகிரினா எவ்வளவு percentage இந்த இடத்துல overlap ஆகுது, அதை வச்சுதான் நம்ம டிகிரி சொல்றோம். So generally to measure the niche volume, the subjected to that procedure, some important dimensions it's not done. Niche will be changed into the in the niche ஒரு life cycle change ஆகும். Even that niche will be changed from one geographical region to another region. சரியா? So அது மட்டும் பாத்துக்கோங்க. Next, to measuring the niche dimension, இதெல்லாம் சும்மா just ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க போதும், வேற ஒண்ணும் இல்ல வேண்டாம். பேஜ் நம்பர் 10க்கு வாங்க. niche breadth, இங்கேயும் அதே மாதிரி சொல்லியிருக்கேன். The degree in which the separate utilization of all availability pattern or the resource ஃபார்முலா இருக்கு. இந்த நிச் பிரித்தோட ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, சும்மா ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. புதுசாக ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. இதுல கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துட்டு பாருங்க. இதுல ஸ்பெஷலைஸ்டு ஸ்பீசிஸ் ஹேவ் தட் நேரோ நிச். சரியா? ஒரு ஸ்பெஷலைஸ்டு, ஒரு நார்மலா இந்த மாதிரி இருக்கணும். ஒரு ஸ்பெஷலைஸ்டுன்னா ஜஸ்ட் இப்படி ஒரு நேரோ நிச்சா இருக்குது. அதே ஜெனரலைஸ்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜெனரலைஸ்டு ஸ்பீசிஸ் ஹேவ் எ பிராட் நிச். இந்த மாதிரி இருக்குது. அந்த ரெண்டு ஒரு பேஜ் நம்பர் 10ல இருக்கும் பாருங்க பிக்சர். ஒரு நிச் உள்ள ரெண்டு டிஸ்டிங்விஷன் சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் அதுல பெருசா ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து பேஜ் நம்பர் 10ல பாருங்க அந்த பிரித்து நான் சொன்னேன். இப்ப இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் தான் நம்ம பிரித்து இல்ல பிரித்துன்னு சொல்றோம். ஓகே, அதான் ரேஞ்ச் யூட்டிலைஸ், எவ்வளவு ரேஞ்ச் யூட்டிலைஸ் பண்றோம் அது நடுவில். பட் தட் ரேலி இட்ஸ் நாட் த சைஸ் யூஸ்வலி ஈக்குவல் தட். ஃபர்ஸ்ட் வந்து லார்ஜ் எப்படி இருக்கும், அடுத்த ஸ்மால் அண்ட் லார்ஜ் ஒரு ரெண்டு கிராஃப் மாதிரி போட்டிருப்பாங்க பேஜ் நம்பர் 10ல. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை பெருசா ஒன்று. நிச் ஷிஃப்ட் ஆகிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 10ல கீழே ரெண்டு டயக்ராம் இருக்கு பாருங்க. அதாவது அந்த நிச் வந்து எப்படி ஷிஃப்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒரு the niche utilizes the species for separate environment, the amount of the resource are used. அதே niche utilized but the same environmentல எப்படி இருக்குது, செப்பரேட் environmentல எப்படி இருக்குது. அந்த பேஜ் நம்பர் 10ல கீழே ரெண்டு டயக்ராம் இருக்கு பாருங்க. ஒரு செப்பரேட் environmentல niche இந்த மாதிரி இருக்குன்னா, சேம் environmentல அந்த ஃபுட் சைஸை பொறுத்து வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சும்மா ஒரு கிராஃப் தான், வேற ஒன்றும் ஸ்பெஷலா கிடையாது. சரி, ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெஷலைஸ்டு என்வாரன்மெண்ட் சொல்றீங்களா சார் அப்படின்னா, அது ஃபுட்டு ஷெல்டர் ஸ்பேஸ், இதுதான் ரொம்ப முக்கியம்னு சொன்னேன் நான். பேஜ் நம்பர் 11க்கு வாங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சும்மா இதெல்லாம் ஒரு கிராஃப் தான். பேஜ் நம்பர் 11ல ஒரு மேல ஒரு டாப்ல ஒரு டயக்ராம் இருக்கு. இது வந்து ஒரு பாண்டு, ஒரு குளம், சரியா? இல்ல ஒரு ஏரி கூட வச்சுக்கோங்க, லேக் கூட வச்சுக்கோங்க. இந்த லேக்ல நிறைய பேர்ட்ஸ் வரும், உங்களுக்கு தெரியும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் வரும். இல்ல ஒரு குளம் பக்கத்துல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் வரும். ஒவ்வொரு பேர்டும் அதோடைய அதை சொன்ன ஃபுட்டு அண்ட் ஷெல்டர், அந்த ஃபுட்டுக்காக எல்லாம் ஒரு சில பேர்டு வந்து நீங்க அந்த பேஜ் நம்பர் 11ல ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, பொறுமையா ரீட் பண்ணி பாருங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இதுல நிறைய அனிமல்ஸ் சொல்லியிருக்கோம். இது வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் தான் இந்த டயக்ராம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த பிளாக் ஸ்பின் இருக்குது, இதோடைய ரோல் என்ன? ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க, லெஃப்ட்ல இருந்து ரைட் வரைக்கும் பாருங்க. இந்த ஸ்மால் ஃபிஷஸ் அண்ட் வாட்டர் சர்ஃபேஸ்ல உள்ள அந்த வாட்டர் சர்ஃபேஸ்ல உள்ள எப்படி வாய்ஸ் பிரேக் ஆக வாய்ப்பே கிடையாது. சரியா? பிரேக் ஆகல சார், கிளியரா இருக்கு சார். அதான் அது அவங்க சைடு ப்ராப்ளம் இருக்கும். சரி கவனிங்க, பேஜ் நம்பர் 11ல அந்த டயக்ராத்தை பாருங்க. இது ஒரு ஒண்ணும் கிடையாது. என்ன சார் நிறைய என்னென்னமோ பேர்டு பேர் சொல்லிருக்கீங்க, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்னன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பர்பஸ் தான். ஒரு லேக்கோ ஒரு பாண்டிலையோ ஒவ்வொரு பேர்டும் ஒவ்வொரு டைப் ஆஃப் ஃபீடிங் ஹேபிட்டேட் இருக்கும். சிலது வந்து தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை மட்டும் தான் சாப்பிடும். சரி, அதான் அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது கேட்டகரி இந்த ஃபிளமிங்கோ, the feed on that a minute organism of that mud, மண்ணில் உள்ள மைனூட் ஆர்கனிசத்தை சாப்பிடுது. அடுத்தது பாருங்க, இன்னொன்னு டைவ் பண்ணி, அதாவது தண்ணியில டைவ் பண்ணி டக்கு, அந்த மொலஸ்கன் கிரஸ்டேஷன் அக்வாட்டிக் வச்சு அதை சாப்பிடுது. அப்படியே மேலையும் கீழே மாத்தி அப்படியே பார்த்துட்டே வாங்க. ஒன்னு வந்து லொகேட் ஃப்ரம் த ஏர் அப்படி ஜம்ப் ஆற ஃபிஷ்ஷை மட்டும் சாப்பிடும். சிலது வந்து ஸ்மால் ஃபிஷஸ் சாப்பிடுது.
அது மாதிரி சிலது வந்து மொலஸ்கன்ஸ்ல சில செல் ஃபிஷ் அதை சாப்பிடுது, சிலது ஸ்னைல மட்டும் சாப்பிடுது, சிலது ஸ்மால் கிரஸ்டேஷன் சாப்பிடுது, அந்த மட்டில் உள்ள கிரஸ்டேஷன் சாப்பிடுது. அப்ப இங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த கடைசி வரைக்கும் அந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு இந்த கடைசி வரைக்கும் இந்த டயக்ராம்ல பாருங்க. அப்ப இதுல இருந்து என்ன சொல்றோம்னா இட்ஸ் a ஸ்பெஷலைஸ்டு ஃபீடிங் நிச் இன் பேர்ட்ஸ். நிறைய பேர்ட்ஸ் வருது, ஒவ்வொரு பேர்டுக்கும் ஸ்பெஷலைஸ்டு நிச் ஃபீடிங் நிச். அந்தந்த இதுக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்டு போயிட்டே இருக்கு. சரியா? இதான் ஸ்பெஷலைஸ்டு நிச்னு சொல்லிட்டோம். சோ இதுல நிச் பீக்கிங் சொல்லிட்டு நிறைய டயக்ராம் கீழே இருக்கும் பேஜ் நம்பர் 11ல. அதெல்லாம் சும்மா லைட்டா பாத்துக்கோங்க. இந்த இன்க்ரீஸ் த நிச் ஓவர்லாப்னா எப்படி இருக்கும், டிக்ரீஸ் த நிச் பிரித் எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் த ரேஞ்ச் ஆஃப் த ரிசோர்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டயக்ராம் கொடுத்துருக்கோம். பேஜ் நம்பர் 12லையும் அதே மாதிரி டோட்டல் கம்யூனிட்டி, இந்த டெம்பரேச்சர் கம்யூனிட்டி, நாட் டோட்டல், டிராபிக்கல், அந்த டிராபிக்கல் ரீஜன் சொல்றோம் பாத்தீங்களா, அதுல நிச் ரிசோர்ஸ் ஆஃப் ஆக்சிஸ் பொறுத்து இந்த 1 to 6 வரைக்கும் பீக் நிச் பிரித் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏன்னா இந்த ஒரு அந்த படத்தை பாருங்க, பேஜ் நம்பர் 12ல ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க. ஒண்ணு வந்து ரொம்ப ஸ்மாலா லைட்டா எப்படி இருக்கும், இன்னொன்னு கொஞ்சம் இதா இருக்கும், சிலது ரொம்ப இதா இருக்கும். அந்த படத்தை பார்த்தா தெரியும், சிலது ரொம்ப மைனூட்டா அப்படி இருக்கும். அப்ப அந்த டிராபிக்கல் கம்யூனிட்டியில அந்த ரிசோர்ஸ் ஆஃப் ஆக்சிஸ் அதை வச்சுதான் அந்த நிச் பிரித்த சொல்றாங்க. அது டெம்பரேச்சர் கம்யூனிட்டியில எப்படி இருக்குது, டிராபிக்கல் கம்யூனிட்டியில எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் கம்யூனிட்டி அது கீழையும் இந்த ரிசோர்ஸ். ஸோ சும்மா ஒரு டயக்ராம் தான், எப்படிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இது பெருசா ஒன்றும் கிடையாது சார். சரியா? ரைட், அது மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குல்ட் கான்செப்ட், இதையும் ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. குல்னா தி குரூப் ஆஃப் ஸ்பீசிஸ் டு எக்ஸ்பிளாய்ட் தட் சேம் கிளாஸஸ் டு ரிசர்வ் த சிமிலர் வே. அதுல கம்யூனிட்டி கில்ட் இருக்கு, அசம்பிளி கில்ட் இருக்கு, ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணி விடுங்க. சரியா? ஸோ இதுதான் நிச் அண்ட் நிச்சோட ஹேபிட் அண்ட் ஹேபிட்டேட் அண்ட் நிச் வித் அண்ட் ஓவர்லாப். சரியா? வித் அண்ட் ஓவர்லாப். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆஃப் அவர் சிலபஸ். அடுத்த செகண்ட் டைட்டில் வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் ரியலைசிங் நிச். இதுவும் நிச் ரிலேட்டடா உள்ளதான். பேஜ் நம்பர் 6 மெட்டீரியல் 1 minute. பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. சரி, இதுல வந்து ஃபண்டமெண்டல் அண்ட் ரியலைஸ்டு நிச், இது அடுத்த டைட்டில் சார். சரி, இது ஈகாலஜி மாதிரியே இருக்காது சில நேரம் பாக்குறது பார்த்தா. சரியா? சும்மா இதுல ரொம்ப பெருசா கிடையாது, அது ஒரு கொஸ்டின் வரலாம், வராமலும் இருக்கலாம். ஓகே, மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேற ஒண்ணும் இது பெருசாலாம் கொஸ்டின் வர. The ecological niche is the role of that position of that species of ecosystem. சரியா? இதுல 2 different dimension of the species niche is that. ஸ்பீசிஸ் நிச்ல 2 டைமென்ஷன்ல இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். ஒன்னு வந்து ஃபண்டமெண்டல் நிச், இன்னொன்னு வந்து ரியலைஸ்டு நிச். இது என்ன சார் ஃபண்டமெண்டல் நிச்? We can define that range of the environmental condition in which each of the species will be solved. ஏன்னா ஒரு ஸ்பீசிஸ் சர்வே ஆகணும்னா என்வரான்மெண்டல் கண்டிஷன் ரொம்ப 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 முக்கியம். சரியா? என்வரான்மெண்டல் கண்டிஷன் அத ஃபண்டமெண்டல் நிச். ஒரு நிச்னா என்ன சொல்ற, வாழிடம், அதை பற்றி ஹேபிடேட், அந்த பர்டிகுலரா அந்த நிச்சு வாழிடக்கூடிய இடத்துக்கு என்னென்ன சிச்சுவேஷன்ல தேவை. அப்ப என்வரான்மெண்டல் conditions are very important things. The entire set of the condition under which that animal, the population or species can survive and also to reproduce itself. So fundamental niche, the terms pre-competitive சொல்லலாம். So it's elaborate on that various role of the species, the range of that condition, role, resource under which the species will be survive and grow and reproduce. ஏன்னா ஒரு நிச்சில ஃபண்டமெண்டல் நிச்சுன்னு சொல்லும்போது சர்வே பண்ணணும், அது வளரணும், நெக்ஸ்ட் தன் இனத்தை பெருக்க வேண்டும், அதான் ரீப்ரொடியூஷன். So that the experience of that species, how it can tolerate the particular condition. ஒரு இடத்துல ஒரு புது சிச்சுவேஷனுக்கு ஒரு அனிமல் போகுதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி டிஃபிகல்ட் ஃபேஸ் பண்ணும். ஆஃப்டர் தட் தே கேன் டாலரேட், அந்த கண்டிஷனுக்கு அது டாலரேட் பண்ணிடும். The fundamental niche, it's a larger than that realized niche, sir. Realized niche விட இது larger, அது larger than. இதே இது அங்க நான் realized niche சொல்லும்போது smaller than அப்படின்னு சொல்லுவேன். சார் ஒரு கார்ட்டை ஷேர் பண்ணுவாங்க சார், ஒரு இமேஜ் ஒன்னு இருக்கு, ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணுங்க பாப்போம்.
ஷேர் ஆகுது சார். சார் ஆகலையே, எனக்கு தெரியலையே. மத்தவங்க நோ சார். மத்தவங்க ஷேர் ஆயிருக்கா? ஆயிருக்கு சார். ஹாபிடேட் வெர்சஸ் நிச்சுன்னு இருக்கு சார். ஓகே, எனக்கு தெரியல. சரி, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். ரைட், அது ஹாபிடேட் வெர்சஸ் நிச்சுன்னு இருக்குது. இது ஃபண்டமெண்டல் நிச்சஸ்ல உள்ள விஷயங்கள். சரி, பரவாயில்ல, நீ பாத்துக்கோங்க. ஸோ நேச்சுரல் ஹாபிடேட் ஆஃப் த ஸ்பீசிஸ் கேன் ஈஸிலி டு கெட் தட் ஃபுட். நேச்சுரல் சார், இதுல வந்து அந்த டாலரன்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, ஃபண்டமெண்டல் நிச்சு. இதுல வந்து நேச்சுரல் ஹாபிடேட் ஆஃப் த ஸ்பீசிஸ் கேன் பி ஈஸிலி டு கெட் த ஃபுட் ஃபார் தட் எனர்ஜி requirement. It can be made that will reproduce without that fear and predators. By experience, they can tolerate. அது ஈஸியா டாலரேட் பண்ண முடியும். இதுக்கு பார்த்தா ஃபண்டமெண்டல் நிச் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபண்டமெண்டல் நிச்சிலே வந்து ஃபண்டமெண்டல் நிச்சுன்னு சொல்றோம். அதே ரியலைஸ்டு நிச்சுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, இது என்ன சார் ரியலைஸ்டு நிச்சு? அது வந்து நார்மலா உள்ள விஷயங்கள் தான் ரியலைஸ்டு நிச்சுன்னு சொல்றது. It's a realized niche. We can define that the range of that environmental condition in which the species will be really found. That அந்த இடத்துல அந்த என்ன environmental condition அங்க ரியலா found. The set of the condition actually we have used to given that animal. So after that interaction with that other species, மற்ற ஸ்பீசிஸோட எப்படி அது இன்ட்ராக்ஷன் வச்சுக்கிறது, அதான் ரியலைஸ்ன்னு சொல்லக்கூடியது. சரி, அது எப்படி ரியலைஸ் பண்ணுது, எப்படி ரியலைஸ் பண்ணக்கூடியது, அந்த விஷயங்கள் ஃபுல்லாவே. ரைட். ஸோ இது மெயினா the realized niches are the terms are past competitives. அங்க ப்ரீ காம்படிட்டிவ்னு சொல்லுவோம், இங்க பாஸ்ட் காம்படிட்டிவ். Realized niches are different population of the same species. It may be different because the difference in that competitors and predators between the location. ஒரு வாழக்கூடிய இடத்துல ஒரு காம்படிட்டர் இந்த பிரிடேட்டர் சரி, அதை பொறுத்துதான் அந்த ரியலைஸ்டு நிச் இருக்குன்னு சொல்றாங்க. So realized niche is smaller than fundamental niche. இதே அங்க நான் என்ன சொன்னேன், fundamental niche is a larger than realized niche சொல்றோம். So just இதுக்கு ஆப்போசிட். So realized niche are grown, fundamental niches are the grown according to that அது ஸ்லோவா realized niche. அது வந்து subset of fundamental niche ன்னு சொல்லுவாங்க. இத வந்து the species comes across various interaction and the pressure of that others. They formed to go to from that narrow niche and realized niche to form that. So realized niche of the environment, the species are finally to get that many of the limiting factors, நிறைய limiting factorல அதை ஃபேஸ் பண்ணும். ஸோ இதுதான் உள்ள ரெண்டு டைட்டில். சும்மா இதுல ஏதாவது கொஸ்டின் மேபி தான் கேட்பாங்க. சரியா, நான் டேக் த பேஜ் நம்பர் 12. 12 எடுங்க, பேஜ் நம்பர் 12. அதுல ஃபண்டமெண்டல் அண்ட் ரியலைஸ்டு நிச்சுன்னு இருக்கு பாருங்க. So all resource it could be used for that absence of competition the main. இதுல ஃபர்ஸ்ட் ஒரு டயகிராம் கொடுத்திருக்கேன் பாருங்க, பேஜ் நம்பர் 12ல. ஸ்பீசிஸ் 1, ஸ்பீசிஸ் 2. அப்ப இது வந்து நோ ஓவர்லாப்பிங். இப்ப இங்கே வச்சுக்கோங்க, இந்த ஸ்பீசிஸ் ஏன்னு கொடுத்திருக்கேன், ஸ்பீசிஸ் பின்னு கொடுத்திருக்கேன். இது தனித்தனியா இருந்தா ஓவர்லாப்பே ஆகல. சரியா, அதே பேஜ் நம்பர் 12ல ஃபர்ஸ்ட் கேட்டகரியில உள்ள அது இத ஃபண்டமெண்டல் நிச்சுன்னு சொல்லுது. யூஸ்டு ஃபார் த ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷன். இங்க காம்படிஷனே கிடையாது ஃபண்டமெண்டல் ரூல்ல. ஆல் ரிசோர்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் காம்படிஷன். அதே ரியலைஸ்டு நிச் the resource actually the persons of competitors. அங்க பேஜ் நம்பர் 12 பாருங்க. பேஜ் நம்பர் 12ல ஃபர்ஸ்ட் ஒரு டயகிராம், ரெண்டாவது ஒரு டயகிராம். ரெண்டாவது டயகிராம்ல இந்த டயகிராத்தை வச்சுக்கோங்க. ஆக்சுவலா வந்து ரெண்டாவது டயகிராம் வந்து ஸ்பீசிஸ் 1, ஸ்பீசிஸ் 2 வந்து ஓவர்லாப் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்ப காம்படிட்டர்ஸ். இப்ப ஃபுட்டுக்கு இந்த ஏ ஸ்பீஸும் பி ஸ்பீஸும் இந்த இடத்துல காம்படிஷன் நடக்கிற மாதிரி சார். ஷெல்டரோ ஃபுட்டோ எதுனாலும் வச்சுக்கலாம். ஸோ ஃபண்டமெண்டல் நிச் இல்ல ப்ரீ காம்படேட்டிவ் இருக்கலாம், போஸ்ட் காம்படேட்டிவ் நிச்சுன்னு இருக்கலாம். த இன்டர் ஸ்பெசிபிக் காம்படிஷன் அஃபெக்ட் தட் நிச். இதுல த ஃபங்க்ஷனல் நிச் இஸ் கிரேட்டர் தென் சிம்பிள் வந்து இங்க இப்படி இருக்கும் சார், அங்க பாருங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். இதுக்கு என்ன ஸ்டாட்ல படிச்சிருப்பீங்க. கிரேட்டர் தென் ஈக்குவல் டு த ரியலைஸ்டு நிச். Fundamental niche is a greater than equal to the realized niche. So generally உள்ளது.
அப்ப the population that same species maybe is differ because the different competitors and predators between the local competitors இருந்தா எப்படி இருக்கும் இல்லைன்னா எப்படி இருக்கும். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரொம்ப ஃபெமிலியர், நம்ம ஏற்கனவே ஈகாலஜில பழைய சிலபஸ்ல பார்த்திருக்கோம். the competitive exclusion principle or exclusive principle. காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல்னாவே நம்ம காஸ் பிரின்சிபல் உங்களுக்கு ஞாபகம் வரும். சரியா? காஸ் பிரின்சிபல். ஸோ காஸ் பிரின்சிபல் உங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் தான். 2 species will be within the same niche, the coexisting to that same ecosystem. One will be excluded from that community due to that intensive competition. இது நான் ரொம்ப டீட்டெயிலாவே ஓல்டு சிலபஸ்ல சொல்லியிருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் நம்பர் 12ல ஒரு டயக்ராமும் கொடுத்துருக்கேன் பாருங்க. சரியா? இது மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பரமேசியம் கார்டியாக்கம், ப்ளூல போட்டது பரமேசியம் ஆர்லியா. சரியா? இது என்ன சார்னா பரமேசியத்துல உள்ள உங்களுக்கு தெரியும் ஒரு கல்ச்சர் பண்றோம், ஒரு பாக்டீரியா எப்படி நம்ம லேப்ல கல்ச்சர் பண்றோமோ அத மாதிரி பரமேசியம் கல்ச்சர் பண்றோம். ஸோ அப்ப இது மீடியம் வந்து ரெண்டுமே ஸ்பெல்டர், அந்த மீடியம் வந்து ரெண்டும் ஒரே இடத்துல தான் கல்ச்சர் பண்றோம். இந்த காஸ் என்ன சொல்றாருன்னா காஸ் பிரின்சிபல்ஸ், அதாவது எது வந்து சர்வே பண்ணும் இந்த ரெண்டு அனிமல்ஸ் மீன்ஸ் ஒரு ஸ்பீசிஸ். பரமேசியம் ஆர்லியா ஸ்பீசிஸ் மட்டும் மாறுது, பரமேசியம் ஆர்லியா பரமேசியம் கார்டியாக்கம் ரெண்டுமே ஒரே ஜீனஸ் தான், ஸ்பீசிஸ் மட்டும் மாறுது. விச் ஒன் வில் பி சர்வைவ், எது சர்வை பண்ணும், எது அடாப்ட் ஆகி இதுல that which one is a fast feeder, கொடுக்கிற ஃபுட்டை ஃபாஸ்டா சாப்பிடுறது, which one is a fast reproducer, that can be survive. எது வேகமா சாப்பிடுதோ இருக்கிற ஃபுட்டை, எது வேகமா தன் இனத்தை பெருக்குதல்னா என்னது ரீப்ரொடக்ஷன், that species will be survive. அப்ப நெக்ஸ்ட் அனதர் ஒன் ஸ்பீசிஸ் தான் எது ஸ்லோவா ரீப்ரொடியூஸ் பண்ணுதோ, ஸ்லோவா சாப்பிடுதோ, ஃபுட் எடுத்துக்கிறதோ, that will be exit into that. அததான் இங்க சொல்லியிருப்பாங்க. One will be excluded from that community. excludedனா வெளியே தள்ளிரும். எது சர்வே பண்ணும், எது ஃபாஸ்ட் ஃபீடர் அதான் சர்வே பண்ணும். ஸோ அப்ப இதுல இது கூட காஸ் பிரின்சிபல்ல எது சர்வே பண்ண, பரமேசியம் ஆர்லியா will be survive. பரமேசியம் கார்டியாக்கம் நினைக்கிறேன், கார்டியேட்டம் சரியா? பரமேசியம் கார்டியேட்டம் வந்து இட் வில் பி எக்ஸிட், அதாவது வெளியே அனுப்பிடுது. வெளியே அனுப்பினா they cannot survive. இதுதான் காஸ் பிரின்சிபல். இதே மாதிரி தான் டிஆர்பி. நம்ம டிஆர்பி இதே கேஸ் தான். நான் எல்லாருக்கும் ஃபுட் சோர்ஸ் எப்படி கல்ச்சரா எல்லாருக்கும் ஒரே டைப் ஆஃப் மெட்டீரியல், கிளாஸ், டெஸ்ட் எல்லாரும் கொடுக்குறோம். இது யாரு யூட்டிலைஸ் பண்றாங்களோ அவங்க ஃபைனல் லிஸ்ட்ல செலக்ட் ஆகி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வேலைக்கு போவாங்க. இது யாரு யூட்டிலைஸ் பண்ணலையோ அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க. இவ்வளவுதான் விஷயம். நான் சொல்லல, இது டிஆர்பில செலக்ட் ஆறத பத்தி காஸ் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சார் காஸ் சொல்லுவாரு? எஸ், அவர் தான் சொல்லிட்டு போயிரு. என்கிட்ட வந்து சொன்னாரு, உங்க ஸ்டூடெண்ட் இப்படிலாம் சொல்லுங்க, அப்பதான் வந்து பரமேசியம் கார்டியாக்கமா இருக்கணுமா பரமேசியம் ஆர்லியா மாதிரி இருக்கணுமா நீங்க தான் டிசைட் பண்ணணும். சரியா? சோ கொடுக்கறத ஃபீடிங் இருக்கிற டயத்தை கொடுக்குற விஷயத்த கரெக்டா பயன்படுத்தினா செலக்ட் ஆயிடலாம். பயன்படுத்தல இட் வில் பி எலிமினேட்டட். நேச்சுரல் செலக்ஷன் தான், டார்வின் சொன்ன விஷயம் தான், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இதுல கூட இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம், கார்டியாக்கம் சர்வே பண்ணுதா ஆர்லியா சர்வே பண்ணுதா அப்படின்னு டவுட் வந்துடும் சில நேரம் எக்ஸாம் ஹால்ல. சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஏ, அதுக்கு அடுத்துதான் பி இல்ல சார், அதுக்கு அடுத்து சி, இந்த ஏ சி. அப்ப முதல்ல வர்றதுதான் ஏ. ஏ கிளாஸ்ல யார் இருப்பா? நல்ல பிரில்லியன்ட் ஸ்டூடெண்டா வச்சிருப்போம். பி கிளாஸ்ல அதை விட கொஞ்சம் நார்மல், அதை விட டல்லு சி கிளாஸ், டி கிளாஸ், அப்படிதான் இந்த மெட்ரிக் சிபிஎஸ் ஸ்கூல் எல்லாம் பிரிச்சு வச்சிருப்பாங்க. அப்ப ஏ கிளாஸ்ல உள்ளவங்க தான் ஃபாஸ்ட் ஃபீடர், ஃபாஸ்ட் ரீப்ரொடியூசர், செகண்ட் சர்வே. அப்ப ஆர்லியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்டியாக்கம் வந்து எலிமினேட்டட். இதான் காஸ் பிரின்சிபல்ஸ். ஒன் ஸ்பீசிஸ் வில் பி எலிமினேட்டட் into that. சரியா? பேஜ் நம்பர் 13க்கு வாங்க. இதுல 13ல the competitive, the exclusion species. இது அந்த காம்படிஷன், இந்த நிச் ஓவர்லேப் தான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸ்பீசிஸ் ஏ, ஸ்பீசிஸ் பி, அவ எவ்வளவு ஓவர்லேப் ஆயிருக்குன்னு மட்டும் பாருங்க. the species B is the competitive exclusion of one species. அதே டோட்டல்
எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் தட் இது டோட்டலா உள்ளே போயிடுச்சு, அவ்வளவுதான். இது எலிமினேட் ஆகாது. ஏ அண்ட் இ ஸ்பீசிஸ் ஏ இஸ் a bigger niche in the more generalized. அந்த பெரிய ரவுண்டு, எப்படி இவ்வளவு ஒரு பெரிய ரவுண்டு, அதுல ஒரு சிறுசா இருக்கிறது தான் ஸ்பீசிஸ் ஈன்னு சொல்றது. இந்த ஸ்மாலர் நிச் மோர் ஸ்பெஷலைஸ்டு இன்டு தட். ஓகே, அது இது ஒரு கேட்டகரி, ரைட். அதே மாதிரி நிறைய இதுல சில எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பான் பாருங்க. த எக்ஸாம்பிள் ஆஃப் தட் சில ஸ்குரில்ஸ் இந்த பிரிட்டன்ல சில அணில் வகைகளை சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரெட் ஸ்குரில், கிரே ஸ்குரில். பேஜ் நம்பர் 13ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. நான் இங்க எப்படி பரமேசியம் ஆர்லியா கார்டியாக்கம் சொன்னோமோ அதே மாதிரி இங்க ஸ்குரில வச்சு சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். பிரிட்டன்ல இங்கேயும் காம்படிஷன் தான். கேன் டிக்ளைன் டியூ டு தட் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன். So the disease and disappearance of that hazardous species, the mature conflict, the forestல இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு. அதாவது கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட் in that lowland Britishல கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட்ல டிசீஸ் அந்த மாதிரி. அதே இது கிரே ஸ்குரில்ஸ், இது வந்து ஆலன் ஸ்பீசிஸ் சொல்லுது. அந்த 2 படத்துல காமிச்சிருக்காங்க இந்த பிரிட்டன்ல. இது தே கேன் ரெட் ஸ்குரில். அப்ப எது டாமினன்ட், அந்த டாட் டாட்டா வச்சிருக்கு பாருங்க. அந்த படத்தை பாருங்க, பேஜ் நம்பர் 13ல நிறைய டாட் டாட்டா இருக்கும். அதாவது கிரே ஸ்குரில். கிரே ஸ்குரில் அப்ப அவ்வளவு சர்வே பண்ணுது. எது சர்வே பண்ண முடியலன்னா ரெட் ஸ்குரில் சர்வே பண்ண முடியல அப்படின்னு சொல்ல வர்றாங்க. சோ இதெல்லாம் எதுக்கு மீன் பண்றாங்கன்னா, இந்த நிச் ஓவர்லாப் அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான். சரியா, ரைட். சோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ரியலைசிங் நிச் அண்ட் ஃபண்டமெண்டல் நிச் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா, ரைட். சோ அதுக்கு அடுத்து ஒரே ஒரு டாபிக், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், ஒரே ஒரு டாபிக் மட்டும் பார்த்தேன். ரிசோர்ஸ். அடுத்த டாபிக் சார், அடுத்த டாபிக் என்னன்னா ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் சொல்லக்கூடியது. அது என்ன சார் பார்ட்டிஷனிங்? வித்தியாசமா ஒரு வேர்டு. ரிசோர்ஸ் உங்களுக்கு தெரியும், ரிசோர்ஸ் என்ன ரிசோர்ஸ் இருக்கு. பார்ட்டிஷனிங்னா எக்ஸாக்ட் அது என்ன சார் பார்ட்டிஷனிங் அப்படி தமிழ்ல சொன்னா வளர் பகிர்வு அப்படின்னு அர்த்தம் சார். வளர், ஒரு நிமிஷம் எழுத மாட்டேங்குது. எஸ், வள பகிர்வு. சரியா, வள பகிர்வுன்னு அர்த்தம். எது பார்ட்டிஷனிங், ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லக்கூடிய. பேஜ் நம்பர் 7 எடுத்துக்கோங்க சார். பேஜ் நம்பர் 7 சார். ஒரு 10 மினிட்ஸ் கூட எடுத்துக்கிடுவேன். இதோட இன்னைக்கு அந்த இந்த டைட்டிலோட முடிச்சுக்கிடுவோம். சரியா, ரைட். ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் which species we can divide the niche in to avoid that competition for the resource. Other resource partitioning சொல்லக்கூடியது. Resource partitioning it occurs when the two species will be coexist in spite of the abundance of the competition for the same resource. அதாவது ஒரு ரிசோர்ஸுக்கு 2 ஸ்பீசிஸ் காம்படிஷன் வருது. So that's only the actually that it's a slightly different niche. The individual, it's a minimize the competitions, maximize the success. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் மினிமைஸ் காம்படிஷன் கம்மியா இருக்குன்னா மேக்ஸிமம் சக்சஸ் இருக்கும். இப்ப இங்க டிஆர்பிலேயே ஒரு காலத்துல காம்படிஷனே கிடையாது. ஒரு 11th 12th புக் படிச்சாலே பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். இப்ப அப்படி கிடையாது. சரியா, நான் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து 11th புக் 12th புக் படிச்சுட்டு போனா டிஆர்பி பாஸ், பிஜி. நான் ஜாப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்தது பாத்தீங்களா 2001 2002 அப்பெல்லாம். அதுக்கு அடுத்துதான் கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த டிகிரி ஸ்டாண்டர்ட், அடுத்த பிஜி ஸ்டாண்டர்ட், அடுத்தது எங்கேயோ போயிட்டாங்க. சரி, அதுதான் மினிமம். அதுதான் இங்கே சொல்றாங்க. The minimize the competitions, the maximum success, preserving the slightly different ways. By that, it's a dividing up the resource of that manner of. அத வந்து resource partitioning சொல்லக்கூடியது. 5 species of that warblers. இதுல ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பாங்க. It's a coexist that a sparrow tree, ஒரு ட்ரீல. இது ஒரு டயக்ராம் இருக்கு சார். நீங்க பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 13 எடுங்க. அந்த ஒரு டயக்ராத்தை கூட பாருங்க, நீங்க ஈஸியா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. பேஜ் நம்பர் 13ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. ஒரு ட்ரீ சார், இது ஒரு ட்ரீன்னு வச்சுக்கோங்க. அந்த ட்ரீல நிறைய உங்களுக்கு தெரியும், நிறைய பிரான்ச்சஸ், இந்த டிப்பு, இது எல்லாமே இருக்கும். ஓகேவா, ரைட். ஸோ இதுல என்ன சொல்ல வரான்னா, இந்த ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங்னா பகிர்வு, அது வளர் பகிர்வு. ஒரு அந்த அனிமல்ஸ் ஃபுல்லாவே பகிர்ந்துக்கிறது. சரியா, அதுதான் பகிர்வுன்னு சொல்லக்கூடிய அந்த மீனிங். எக்ஸாக்ட் தமிழ்ல மீனிங் அது வந்து 5 species of the warblers. அது வந்து warblers. It's a coexisting that as far as the trees or tree. It's a feed on insect. ஏன்னா இந்த ஒரு ட்ரீ பெரிய ட்ரீஸா, இந்த ட்ரீல
ஒரு அந்த வார்பிளர்ஸ்ன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அதோட ஃபீடிங் அதுக்கு தேவையான ஃபீடிங்ஸ் அதுக்கு கிடைக்கும் இந்த ட்ரீல. த இன்செக்ட் இன் த டிஃப்ரெண்ட் ரீஜன் ஆஃப் த ட்ரீஸ். ஏன்னா இப்ப இது மண்ணு, இங்கேயும் சில இன்செக்ட் இருக்கும். பார்க்குன்னு தெரியுங்களா, மரப்பட்டைகள், இங்கேயும் சில இன்செக்ட் இருக்கும். நெக்ஸ்ட் பிரான்ச்சஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுலயும் சில இன்செக்ட் இருக்கும். அடுத்தது லீஃப்லயும் சில இன்செக்ட் இருக்கும். ட்விங்ஸ் அந்த நுனியில இதுலயும் சில இன்செக்ட் இருக்கும். சில ஃப்ரூட்ஸ் ஃப்ளவர்லயும் சில இன்செக்ட் இருக்கும். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்பீசிஸும் பை யூசிங் த டிஃப்ரெண்ட் ஃபீடிங் பிஹேவியர் டு அப்டைன் தட் இன்சைட். அப்ப ஒவ்வொரு பேர்ட்ஸுக்கும் ஃபீடிங் பிஹேவியர், நம்ம இந்த கலபகஸ் ஐலண்ட்ல சொன்ன ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதோட பிக் சைஸை வச்சுட்டு சொல்லுவாங்க, டார்வின் ஃபின்ச்சஸ். அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. The two species will be divided the resource based on the behavioral and the morphological variation. ரெண்டு ஸ்பீசிஸ் மட்டும் எடுத்துட்டா பிஹேவியர்லயும் மார்பாலஜிக்கல் வேரியேஷன் இருக்கும். இத ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ஆர் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்றோம். இது 3 டைப் ஆஃப் தட் டிஃபரன்ஷியல் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் இருக்கு. 3 டைப்பா இதை சொல்றாங்க. ஒன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா டெம்போரல் பார்ட்டிஷனிங், பார்ஷியல் பார்ட்டிஷனிங், மார்பாலஜிக்கல் டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்றது. சரியா? ஃபர்ஸ்ட் டெம்போரல் பார்ட்டிஷனிங். இது என்ன சார்? டெம்போரல் பார்ட்டிஷன் ரிசோர்ஸ் த பார்ட்டி, இது வந்து to occupied when the two species will be eliminate direct competition by utilization of the same resource of the at different times. அதாவது ரெண்டு ஸ்பீசிஸ் வந்து டைரக்ட் காம்படிஷன் இருக்குமா, இந்த அதான் வந்து டெம்போரல் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் சொல்லக்கூடியது. the resource at the different timesல வந்து அது இருக்கும். இதே இது ஸ்பேஷியல் பார்ட்டிஷனிங் சொல்றது, two competing species use the same resource occupied at a different area or habitat. அங்க என்ன சொன்னோம்? சேம் ரிசோர்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டைம். ஒரே மரம் தான், ஃபர்ஸ்ட் ஒரு வரும், அதுக்கு அடுத்து இன்னொரு பேர்டு வரும். அது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ரெண்டாவது வந்து டூ காம்படிட்டிவ் ஸ்பீசிஸ் யூஸ் த சேம் ரிசோர்ஸ் பட் ஆக்குபைங் த டிஃப்ரெண்ட் ஏரியாஸ், வேற ஏரியா ஆர் டிஃப்ரெண்ட் ஹேபிடேட் within the range of that occurs in the resource. இதே மார்பாலஜிக்கல் differentiation அப்படின்னு சொன்னா, two competitive species evolved that differing the morphologically. அதாவது ரெண்டு காம்படிட்டிவ் வந்து மார்பாலஜிக்கலா டிஃப்ரெண்டா இருக்கும். They allow them to use that resource of different ways. The major purpose of the resource patterning, the studies that analyzing the limiting the interspecific competitions are placed on the number of species that can be stable to coexist. அதான் இங்க இந்த மாதிரி இருந்தா அது இன்டர்ஸ்பெசிபிக் காம்படிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பேஜ் நம்பர் 13ல அந்த ரிசோர்ஸ் பேட்டர்னிங் சொல்றோம் பாருங்களா, இது எதுக்கு சார்னா டு அவாய்ட் த காம்படிஷன். அவ்வளவுதான் சார், ஒரே லைன்ல சொன்ன அவ்வளவுதான். ஸோ அந்த இதையும் படிச்சுட்டு அடுத்த பேஜ் நம்பர் 13ல உள்ளதையும் பார்த்துடணும். அதே போதுன்னு விட்டுறக்கூடாது. ஒரே லைன்ல சொன்ன பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன சொல்லிருக்காங்க பாத்தீங்களா? பேஜ் நம்பர் 13 எடுங்க. த ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் தட் இஸ் அவாய்ட் த காம்படிஷன், அவாய்ட் பண்றதுதான். So you realize it's main வந்து different species to use the same resource. எதுக்காக? ஃபுட். ஃபார் எக்ஸாம்பிள் the different warblers, அதான் இந்த ஃபிகர் கீழே ஒரு ஃபிகர் கொடுத்துருப்பாங்க. சேம் caterpillars, அதுல உள்ள புழுக்கள், பட் இட் ஆக்குபைட் இன் த டிஃப்ரெண்ட் பொசிஷன் ஆஃப் த ட்ரீ. இப்ப மீனிங் புரியுதா? இப்ப இந்த கேட்டர்பில்லர்னா ஒரு புழுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு கேட்டர்பில்லர் பார்க்லயும் இருக்கலாம், ட்ரீ லீஃப்லயும் இருக்கலாம், பிரான்ச்சஸ்லயும் இருக்கலாம், ஃப்ளவர்லயும் இருக்கலாம், எங்கனாலும் இருக்கலாம். அதான் டிஃப்ரெண்ட் பொசிஷன் இன் த ட்ரீ. டூ பிரைமரி ஆக்குபைட் த ஏரியா ஆஃப் த ட்ரங்க்ல இருக்கலாம், எட்ஜ் ஆஃப் த பிரான்ச்ல இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஹைட். சில இன்செக்ட் வந்து இந்த ஹைட்டுக்குள்ளதான் அதோடைய ஃபுட் சோர்ஸை எடுக்கும். சில இன்செக்ட் வந்து சில இன்செக்ட் சொல்லக்கூடாது, சில பேர்ட்ஸ் மாற்றி சொல்லிட்டேன். சில பேர்ட்ஸ் வந்து இந்த கீழே உள்ளதுல கீழே பாத்தீங்களா, இந்த ஏரியாவுக்கு மட்டும் தான் அதோட ஃபுட்டை பார்த்துட்டு மேல போகவே போகாது. சிலது வந்து இந்த ஏரியா மட்டும், சிலது இந்த ஏரியா மட்டும், சிலது டாப் மட்டும். இப்ப மீனிங் புரிஞ்சிருக்கும். So that edge of the branch, different heights of the trees, the same the combination. அப்ப இதுதான் ஒரு கேட்டகரி. அந்த 5 இதுல சொல்லிருப்பாங்க வார்பிளர் ஸ்பீசிஸ் பத்தி, சேம் சைஸ் ஆஃப் தட் ஆர்த்ரோபோட்ஸ்ல ஒரு பிக்சர் சொல்லிருப்பாங்க. இதுவும் அதே தான். பேஜ் நம்பர் 13ல ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்களேன். ஃபர்ஸ்ட் டயக்ராம், the resource partitioning of the niche specialization caused for competition. அப்ப இது ஒரு ஏற்கனவே ஒரு படம் காமிச்சோம் பாத்தீங்களா? நார்மலா இது ஒரு ஸ்பீசிஸ் ஏ, ஓகேவா?
next species B, species A, species B. அப்ப ஒரே இடத்துல இது நிச்சு, இந்த டைரக்ஷன் என்ன சொல்லிட்டேன், இந்த நிச்சு விட வித்து இல்ல பிரித்து எப்படி வேணா சொல்லலாம். அப்ப இந்த ரெண்டுமே கிராஸ் பண்ணக்கூடியதுதான் நம்ம என்ன சொன்னோம், காம்படிஷன். ஏ ஸ்பீசிஸுக்கும் பி ஸ்பீசிஸ் உள்ள காம்படிஷன். ஸோ ஜெனரலி த டைவர்ஜென்ட், இந்த ஸ்பீசிஸ் ஏ ஸ்பீசிஸ் பி ரெண்டு இந்த மாதிரி கிராஸ் ஆனாவே, நிச்சு ஓவர்லாப் ஆனாவே காம்படிஷன் அதிகமா இருக்கும். இதே அடுத்த படத்தை பாருங்க, இந்த நெக்ஸ்ட் ஒரு அது கீழே இன்னொரு டயக்ராம் இருக்கு பாருங்க. இது தனியா இருக்கும், இது தனியா அப்படி இருக்கும். ஆனா இதுல நிச்சு பிரிட் எப்படி இருக்கும், ரொம்ப மினிமமா இருக்கும் பாருங்க. அப்ப ரெண்டு ஸ்பீசிஸ்க்கு வந்து டைவர்ஜென்ஸா இருக்கக்கூடியது அந்த ஸ்பீசிஸோட உள்ள விஷயங்கள். இதுதான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருப்பாங்க. பேஜ் நம்பர் 14லயும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லியிருப்பாங்க சார். அங்க எப்படி நம்ம பரமேசியம், கார்டியாக்கம் அண்ட் ஆர்லியா வச்சு சொன்னோமோ, இங்க அதே தான் அந்த ஒரு கல்ச்சர் பண்றாங்க. ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் தட் ராக், ஒரு ராக்ல ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சும்மா உடனே ரீட் பண்ணி விடுங்க. அந்த ரெண்டு டைப் ஆஃப் ஸ்பீசிஸ், ஒரு ஹை கடலுக்குள்ள அந்த ராக் இருக்குன்னு வச்சோன்னே, ஹை டைட்ல என்னென்ன ஸ்பீசிஸ் இருக்குது, லோ டைட்ல அந்த ஃபண்டமெண்டல் நீட்ஸ் கீழே எப்படி இருக்குது, அதை வச்சுதான் இந்த இதை ஃபுல்லாவே இங்க சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸ்பெஷலைசேஷன் அவாய்ட் தட் காம்படிஷன், சிம்பிளா சொன்னோம். ஸ்பெஷலைஸ் ஃபார் அவாய்ட் த காம்படிஷன். எது காம்படிஷன்? அதே மாதிரி எவல்யூஷன், த நேச்சுரல் செலக்ஷன் டுவர்ட்ஸ் த செப்பரேட் நிச்சு. இப்ப தனித்தனியா இருந்தா இது தனியா ஒரு ஸ்பீஸா இருக்கும், இது தனியா ஒரு ஸ்பீஸா இருக்கும். செப்பரேட்டா இருந்தா இது வந்து கிராஸ் ஆகும்போது அதோட காம்படிஷன் ஹெவியா இருக்குன்னு சொல்றாங்க. இதை ஸ்பெஷலைஸ் ஃபார் த ஸ்பெஷலைசேஷன் இன்டு த டூ செப்பரேட் நிச் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? இதுதான், வேற ஒண்ணும் இல்ல, பெருசா ஒண்ணும் கிடையாது சார் டைட்டில். அதாவது ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் சொல்லக்கூடியது. அதுல கேரக்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து அடுத்த டைட்டில் ஒரே ஒரு டைட்டில் இருக்கு, கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கு. சரியா? சோ இதையும் கொஞ்சம் பாத்துருவோம் சார். இந்த டைட்டில் முடிஞ்சா அந்த இது மட்டும் முடிஞ்சுதான். கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இது என்ன சார் வித்தியாசமான இருக்கு? கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட், it's a process of that evolutionary divergence of that coexisting species. So the different among the similar species are prominent in the region where the two species will be co-occurs. So but the difference are lesser than the species distribution. It does not overlap. அதான் இது ஏற்கனவே சொன்ன விஷயமே தான் திரும்ப சார். இதுல ஓவர்லாப் ஆகல, இதுல ஓவர்லாப் ஆகுது. Niche will be shifted. So but the difference are lesser species. The distribution, it does not overlap. The niche will be shift. இது ஓவர்லாப் ஆகல, இது தனியா இருக்கும், இது தனியா இருக்கும். Character displacement, the first explain, இது கேட்கலாம் கொஸ்டின். It's a Brown and Wilson 1956. இவர்தான் அந்த கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அப்படியே மாறி போறது சார், நிச்சில இருந்து மாறி போறது. Two closely related species have that overlapping range. இப்போ இது ஏ ஸ்பீசிஸ் பி ஸ்பீசிஸ் ரொம்ப க்ளோஸர் ரிலேட்டடா இருந்தா இது ஓவர்லாப் ஆகும். Two different species, it's very difficult to distinguish from that. The area of overlap, two species will be occupied together in the population, more divergent and easily to distinguish that. The characters will be involved, the morphologically, ecologically, behaviorally or physiologically. ஒரு ரெண்டு ஸ்பீசிஸோட கேரக்டர் வந்து நம்ம மார்பாலஜிக்கலா டிஸ்டிங்விஷ் பண்ண முடியும், இக்காலஜிக்கலா பண்ண முடியும், பிஹேவியர்லா பண்ண முடியும், ஈவன் தட் பிசியாலஜிக்கல் லெவல். So character displacement to refer that instance of the both reproductive character displacement, ecological character displacement. Reproductive level பார்க்கலாமா, ecology level பார்க்கலாமா. So the two very similar species likely to the compare that strong. எது வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றோம். இதுல competitive exclusion, இது நான் ஏற்கனவே சொன்னதான். The competitive exclusion, the Gauss principle சொன்ன பாத்தீங்களா, the superior competitor will trumps. இது சார் வித்தியாசமா இருக்கும் இந்த ஒரு வேர்டு. இதுல TRIUMPH அப்படின்னு என்ன மீனிங்னா சக்சஸ்ன்னு அர்த்தம். நான் சொல்லிட்டேன் இங்க பரமேசியம் ஆர்லியா இஸ் சக்சஸ். The competitive exclusion, the superior competitors will trumps or success, வெற்றி. Inferior will be extinct. அது இன்ஃபீரியரா இருக்கிறது எலிமினேட் ஆயிரும், அது எக்ஸ்டிங்க்ட் ஆயிரும். அதுதான் இந்த கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட்லயும் சொல்றாங்க. So the alternative possibility of that natural selection will be favor. அவ்வளவுதான். அப்ப பரமேசியம் ஆர்லியா, பரமேசியம் கார்டியாக்கம், இந்த ரெண்டு எது சக்சஸ் ஆகுது?
அது வந்து எதெல்லாம் அந்த இடத்துல சர்வே பண்றதுக்கு சர்வே சக்சஸ் ஆகுது, பட் எலிமினேட்டட். த பாப்புலேஷன் டைவர்ஜன், த பினோடைப் அண்ட் ரிசோர்ஸ் ஆர் யூஸ்டு டு ரெடியூஸ் த ரிசோர்ஸ் ஆஃப் காம்படிஷன் அண்ட் பெர்மிட்டிங் டு த கோ எக்ஸிஸ்டிங். இதுல சிம்பிளா சொன்ன அதே தான் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல் தான் இதுக்கும் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை பெருசா. இது கிடையாது காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல்ல. அதே பேஜ் நம்பர் 14லயும் அதை பத்தின அதையே தான் சொல்லியிருப்பாங்க. மெயினா வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூசிவ் பிரின்சிபல்ஸ்ல காஸ் பிரின்சிபல சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி த எக்ஸாம்பிள் ஃபார் க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீசிஸ் ஆஃப் கலபகஸ் ஐலாண்ட் நம்ம நேச்சுரல் செலக்ஷன்ல படிச்சிருப்போம், சரியா? த பீக் சிமிலர் சைஸ், த பாப்புலேஷன் வில் பி அல்லோபேட்டிக். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இதுல ஜாகிரபிக்கலி ஐசோலேட்டட் பேஜ் நம்பர் 14ல ஒரு டயக்ராம் இருக்கு பாருங்க. அதாவது இந்த ஆர்டிக் ஃபாக்ஸ் அண்ட் கிரே ஃபாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரே இடத்துல இருந்தாலும் அந்த நார்த்தன் பாப்புலேஷன் இந்த சதர்ன் பாப்புலேஷன்ல வந்து ரெண்டு அந்த பேரியர் ஜாகிரபிக்கலி ஐசோலேட்டட்னா உங்களுக்கு தெரியும். ஜாகிரபிக்கல்னா ஒரு மவுண்டைனோ இல்ல ரிவரோ இல்லைன்னா ஷீயோ ஏதோ ஒண்ணு. ஜாகிரபிக்கலி ஐசோலேட்டட்னா தனித்தனியா இந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் ரீஜன்ல தனித்தனியா போயிடும். இது ஒரு தனியா போயிற மாதிரி, இது தனியா போயிற மாதிரி தனித்தனி. அதாவது கிரே ஃபாக்ஸ் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரே மாதிரி தான் இருக்கலாம். அந்த என்ட்ரி ஆஃப் த ஃபாக்ஸ் பாப்புலேஷன் ஃபர்ஸ்ட் தட் நார்மலா இருக்கும். அது ரெண்டு செப்பரேட் ஆகும்போது ஆர்டிக் ஃபாக்ஸாவும் கிரே ஃபாக்ஸாவும் மாறுது. இதுக்கு என்ன காரணம்னா த கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான், அதோட பண்பு டிஸ்பிளேஸ்மெண்ட். அது எப்படி இருக்குதோ அதை பொறுத்து அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் தட் கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுல வந்து கான்செப்ட் ஆஃப் தட் கான்செப்ட், அதாவது மெயினா ஹேபிட் அண்ட் நிச் இன்னைக்கு பார்த்திருக்கோம். கான்செப்ட் ஆஃப் த ஹேபிடேட் அண்ட் நிச் பார்த்திருக்கோம். நிச் வித் அண்ட் ஓவர்லாப், ஃபண்டமெண்டல் அண்ட் ரியலைசிங் நிச். டைப் வேற ஒன்றும் கிடையாது, ஃபண்டமெண்டல் ரியலைசிங் ரெண்டு. அண்ட் ரிசோர்ஸ் பேட்டர்னிங் அண்ட் கேரக்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்துருக்கோம், சரியா? ஸோ இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பாப்புலேஷன். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்ப்போம்னா பாப்புலேஷன் ஈகாலஜி. பாப்புலேஷன் ஈகாலஜில இருந்து இப்ப இன்னைக்கு நடத்துனதுல ஒரு கொஸ்டின் மேபி 2 கொஸ்டின் வரும் சார். இன்னைக்கு நடத்துனதுல ஒரு கொஸ்டின் மேபி 2 கொஸ்டின். அதே மாதிரி பாப்புலேஷன் ஈகாலஜி இது ஃபர்ஸ்ட் டாபிக் தான் சார். இவ்வளவு இன்னைக்கு ஒரு நாள் நடத்துனதான் ஒரு மாதிரியா வேகா இருந்த மாதிரி இருக்கும். அடுத்ததுல ரொம்ப ஈஸி சார். ஒண்ணு பெருசா ஒண்ணு நம்ம எப்பவுமே ஈகாலஜின்னு ஒண்ணு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, அந்த ஸ்டைல்ல தான் எல்லாமே வரும். பாப்புலேஷன் ஈகாலஜி, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், அது எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இதோட கிளாஸ் முடிச்சுக்கிடுவோம். ஸோ எக்ஸிட் ஆக வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நான் எப்பன்னு சொல்லிட்டு குரூப்ல நான் ஷேர் பண்றேன். தேங்க்யூ.